भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. கார்த்திகே பரணி ஜாதம் யதீந்திராஸ்ரயம் ஆஸ்ரயே ஞானப்பிரமேய சாராபிபக்தாரம் வரதம் முனிம் ராமானுஜாரிய சிஷ்யம் சர்வசாஸ்திரார்த்த சம்பதம் சதுர்த்தாசிரம சம்பன்னம் தேவராஜ முனிம் பஜே. சுருளார் கருங்குழல் தோகையர் வேல் விழியில் துவளும் மருளாம் வினைகடும் மார்க்கம் பெற்றேன் மறைநான்கும் சொன்ன பொருள் ஞானசாரத்தை புந்தியில் தந்தவன் பொங்கொழிசேர் அருளாள மாமுனி அம்பொற்கழல்கள் அடைந்த பின்னே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ யதுகிரி எதிராஜ ஜீயர் சுவாமி திருவடிகளிலே அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி என்னுடைய அபார கருணையினாலே அனைவரும் திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்களை அறிந்து கொள்ள வேணும் என்பதற்காக திவ்ய பிரபந்த தாரா என்கிற தொடர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார். இந்த தொடரை நிர்வகிப்பவரான திருவள்ளிக்கேணி மண்டயம் அனந்தான் உள்ளை சுவாமி, அந்த சுவாமியுடைய திருவடிகளிலேயும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ ஜீயர் சுவாமி அடியேனை ஞானசாரத்தில் 17வது பாசுரம் தொடங்கி 24ஆம் பாசுரம் வரை அதனுடைய அர்த்தங்களை விண்ணப்பிக்க வேணும் என்று நியமித்துள்ளார். அந்த நியமனானுகுணமாக அடியேன் ஆச்சாரியர்களிடத்திலே கேட்ட அர்த்தங்களை யதாமதி யதாசக்தி விண்ணப்பம் பண்ணுகிறேன்.
அருளாள பெருமாள் எம்பெருமானார் கார்த்திகை மாதத்திலே பரணி நட்சத்திரத்திலே அவதரித்தவர். அநேகமாக இந்த பதிவு கூட அருளாள பெருமாள் எம்பெருமானாருடைய திரு அவதார உற்சவத்தை ஒட்டியே வெளியிடப்படும் என்று நினைக்கிறேன். அதனாலே அந்த ஆச்சாரியருடைய வைபவத்தில் சில விஷயங்களை முதலிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். அருளாள பெருமாள் எம்பெருமானார் நேரே எம்பெருமானாருடைய சிஷ்யர். இவர் முன்னம் ஒரு அத்வைத்தியாக இருந்து யஜ்ஞமூர்த்தி என்கிற பெயரிலே ஒரு அத்வைத்தியாக இருந்தவர். கங்கா தீரத்துக்கு சென்று அங்குள்ள வித்வான்களை எல்லாம் தன்னுடைய வாதத் திறமையாலே வெற்றி கொண்டார். அப்பொழுது எம்பெருமானார் எழுந்தருளியிருந்த காலம். எம்பெருமானாருடைய புகழானது திக்கட்டும் பரவியது. திக்குற்ற கீர்த்தி ராமானுஜன் ராமானுஜோத்தந்தாதியிலே பாசுரம். இப்படி எல்லா திக்கிலேயும் எம்பெருமானாருடைய வைபவமானது பரவியது. அவருடைய ஞான வைபவத்தை கேள்வியுற்ற யஜ்ஞமூர்த்தி இவரையும் வாதத்திலே வெல்ல வேணும் என்கிற எண்ணத்தோடே திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்தார். வந்தவுடன் எம்பெருமானாரை சந்தித்து வாதம் செய்ய வேணும் என வாதத்துக்கு அழைத்தார். எம்பெருமானாரும் இசைந்தார். 18 நாள் என ஒரு வரம்பு வைத்து கொண்டார்கள் அந்த வாதத்திற்கு. 16 நாள்கள் சமமாக இருந்தது வாதம். இரு மத்த கஜங்கள் மோதுவது போலே இருவருமாக வாதப்போர் செய்தனர். 17வது நாள் யஜ்ஞமூர்த்தியினுடைய யுக்திகள் பிரபலமாக இருந்தன. எம்பெருமானாருக்கு மறுமொழி தோற்றாமல் அன்றைய வாதம் முடிந்தது. அப்பொழுது யஜ்ஞமூர்த்தி மிகவும் களிப்போடே சென்றார். எம்பெருமானாரோ பேரருளாள பெருமாள் தன்னுடைய திருவாராதன பெருமாளுக்கு திருவாராதனம் செய்து அமுது செய்வித்து தான் எதுவும் அமுது செய்யாமல் பேரருளாளனிடத்திலே விருத்து வார்த்தைகள் சொல்லி ஆழ்வார் காலத்திலிருந்து இந்த சம்பிரதாயம் வளர்க்கப்பட்டது. நாதமுனிகள் ஆளவந்தார் போல்வார் ரட்சித்தார்கள். இப்படி தன்னுடைய காலத்திலே இப்படி ஒரு நிலை ஏற்பட வேண்டுமா, இது ஒரு லீலையோ என்று எம்பெருமானை விருத்து வார்த்தைகள் சொல்லி திருக்கண் வளர்ந்தருளினார். இப்பொழுது எம்பெருமானாருக்கு ஸ்வப்னத்திலே பேரருளாளன் எழுந்தருளினார். அதாவது தேவப்பெருமாள் எழுந்தருளி, கவலைப்பட வேண்டாம், மக்கு சமர்த்தரான ஒரு சிஷ்யரை, சமமான ஒரு சிஷ்யரை, மக்கு ஈடான ஒரு சிஷ்யரை தந்தோம். ஆளவந்தாருடைய யுக்திகளை கொண்டு நீர் வாதத்திலே ஜெயிக்கலாம் என யுக்திகளை எல்லாம் பேரருளாள பெருமாள் தேவப்பெருமாள் காட்டி அருளினார். அடுத்த நாள் எம்பெருமானார் திருக்கண் மலர்ந்தருளினார். சொப்னத்தை நினைத்தார். இது ஒரு சொப்னம் இருந்தபடியே என்று கொண்டாடி அந்த யுக்திகளையெல்லாம் மனசிலே தேக்கிக் கொண்டு நல்ல கம்பீரமாக வாதத்திற்கு எழுந்தருளுகிறார். எம்பெருமானார் எழுந்தருளக்கூடிய அந்த காம்பீரியத்தை கண்டே யஜ்ஞமூர்த்தி நேற்றைய தினம் எவ்வாறு சென்றார், இன்று இப்படி எழுந்தருள்கிறாரே என்ன, இவர் வேறல்ல, பெரிய பெருமாள் வேறல்ல என்ன அவருடைய திருவடிகளிலே விழுந்தார். இது என்ன தர்க்கம் செய்ய வேணாமா என்ன எம்பெருமானார் கேட்க, தேவரீர் முன்னாடி அடியன் வாய் திறக்க ஒண்ணாது என்ன தெரிவித்தார். இப்பொழுது எம்பெருமானார் இருந்தாலும் முன்தினம் யஜ்ஞமூர்த்தி காட்டிய யுக்திகள் தவறானவை என்று ஆளவந்தார் ஒளி செய்த இந்த கண்டனங்களை எல்லாம் எடுத்துரைத்து பேரருளாளன் காட்டிய அந்த யுக்திகள் இவரை வெற்றி கொண்டார். யஜ்ஞமூர்த்தியை வெற்றி கொண்டார். பிறகு யஜ்ஞமூர்த்தி தன்னை திருத்தி பணிகொள்ள வேணும் என்ன எம்பெருமானாரிடத்திலே வேண்ட அவருக்கு காஷாயம் திருதண்ட முதலானவற்றை கொடுத்து அதற்கு முன்னிலையிலே வேறுபட்டு இருந்ததினால சில பிராயஷ்சித்தங்களை செய்ய சொல்லி சந்நியாச ஆசிரமத்தை சாதித்தார் எம்பெருமானார். பிறகு எம்பெருமானாரிடத்திலே சகல அர்த்தங்களையும் பெற்றார். எம்பெருமானார் இவருக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்று திருநாமம் சாத்தினார். ஏன்னா அருளாள பெருமாள் என்பவர் தேவப்பெருமாள், அவருடைய அனுகிரகத்தாலே தான் யஜ்ஞமூர்த்தியை திருத்த முடிந்தது. அதனாலே அவருடைய பெயரையும் தன்னுடைய பெயரும் எம்பெருமானார் என்கிற தன்னுடைய பெயரையும் சேர்த்து அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்று நாமகரணம் சூட்டினார். எம்பெருமானார் பல சிஷ்யர்களுக்கு நாமகரணம் சாத்தினார் என்று குரு பரம்பரா பிரபாவ கிரந்தங்களிலிருந்து கேள்விப்படுகிறோம். குரத்தாழ்வானுக்கு ஆழ்வான் என்று பெயரிட்டது எம்பெருமானார் தான்.
ஆழ்வாரைப் போலவே நம்மாழ்வாரைப் போலவே ஸ்ரீவத் சாங்கர் அவரும் எம்பெருமானிடத்திலே ஆழ்ந்திருந்தவர். அதனாலே ஆழ்வான் என்று நாமகரணம் சூட்டினார். அதே போல பல சிஷ்யர்கள் திருமலை அனந்தாழ்வானுக்கு அனந்தான் பிள்ளை என்று திருநாமம் சாத்தினார். அதே போல திருவள்ளரையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தர் அவருக்கு நல்ல ஞானம், ஆழ்வானை ஒத்த ஞானம் இருந்ததாம். அதனால் எங்கள் ஆழ்வானோ என்று கொண்டாடினார். இன்னும் எங்கள் ஆழ்வான் என்ன அவருக்கு பெயராயிற்று. கோவிந்த பெருமாளுக்கு தன்னுடைய பெயரையே சுருக்கி எம்பெருமானார் என்கிற பெயரையே சுருக்கி எம்பார் என்று வைத்தருளினார். பராசரப்பட்டர், வேதவியாசப்பட்டர், திருக்குறகை பிரான் பிள்ளான் இன்னும் இவர்களுக்கெல்லாம் எம்பெருமானார் நாமகரணம் சூட்டினார் என்று பார்க்கிறோம். இருந்தாலும் தன்னுடைய பெயரை முழுவதுமாக அப்படியே வைத்தது அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்குத்தான். இது ஒரு தனிச்சிறப்பு. மேலும் திருவாய்மொழியை தானே சந்த சொல்லி கொடுத்தார் அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்கு. அப்புறம் ஒரு சமயம் அருளாள பெருமாள் எம்பெருமானார் தன்னுடைய மட்டத்திலே எழுந்தருள் இருந்தார். அப்பொழுது வடதேசத்திலிருந்து சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மட்டம் எது, எம்பெருமானாருடைய மட்டம் எங்கிருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கோயிலிலே ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் எந்த எம்பெருமானார் மட்டம் என்று கேட்டார்களாம். உலகத்துக்கே ஒரு எம்பெருமானார் தானே, இன்னொருவர் உண்டோ என்று கேட்க, இல்லை, அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்று ஒரு ஆச்சாரியர் எழுந்தருள் இருக்கிறார் என்று தெரிவித்தார்களாம். அவருக்கு ஒரு மட்டமானது இருக்கிறது என்று. இதை கேள்விப்பட்டார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். உடனே அந்த மட்டத்தை இடிக்கச் சொன்னார். வேறற்ற மரம் போலே எம்பெருமானார் திருவடிகளே வந்து விழுந்து நடந்த விஷயங்களையெல்லாம் தெரிவித்து தேவர திருவடிகளிலேயே நிழலும் அடிதாருமாக இருக்க வேணும், அதற்கு கிருபை பண்ணி அருள வேணும் என்று எம்பெருமானாரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார். எம்பெருமானாரும் மிகவும் சந்தோஷப்பட்டார். அப்படியே எம்பெருமானாரோடையே கூட இருந்து சகல அர்த்தங்களையும் பெற்றவர் அருளாள பெருமாள் எம்பெருமானார். வேறு ஒரு சமயம் எம்பெருமானார் குரத்தாழ்வான், முதலியாண்டான், அருளாள பெருமாள் எம்பெருமானார் இவர்களுக்கு திருவாய்மொழியினுடைய காலக்ஷேபம் சாதித்தார். அர்த்தங்களை எல்லாம் காலக்ஷேப முறையாக சாதித்தார். அந்த காலக்ஷேபத்திலே அன்வைக்க வேணும் என்று பல சிஷ்யர்கள் பலவிடத்திலிருந்து வந்து சேர்ந்தார்கள் கோயிலுக்கு. இதை கேள்விப்பட்ட திருமலை அனந்தாழ்வான், எச்சான், தொண்டனூர் நம்பி, மருதூர் நம்பி போன்றவர்கள் மேல்நாட்டிலிருந்து கோயிலுக்கு எழுந்தருளினார்கள். அவர்களுக்கு பகவத் சம்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அருளாள பெருமாள் எம்பெருமானாரை அழைத்து அவரை இவர்களுக்கு திருவிளச்சனை சாதிக்குமாறு செய்தார் எம்பெருமானார். பொழுது அருளாள பெருமாள் எம்பெருமானார் வினயமாக தெரிவித்தாராம், ஏதோ குருவி கழுத்திலே பனங்காயை கட்டியது போல எம்பெருமானார் செய்தது இருக்கிறது. அடியனுக்கு இதற்கெல்லாம் தகுதி கிடையாது, அதிகாரம் கிடையாது. எம்பெருமானாருடைய திருவடிகளையே உபாயம் என்று விசுவசித்திருங்கோள் என்று உபதேசித்தார் அவர்களுக்கு. உடனே எம்பெருமானாரும் அவர்களை அழைத்து, அதாவது திருமலை அனந்தாழ்வான், எச்சான், தொண்டனூர் நம்பி, மருதூர் நம்பி இவர்களை அழைத்து, ஏதோ பகவத் சம்பந்தத்தை நாமே நேரே ஏற்படுத்தவில்லை என்று நினைக்க வேண்டாம், அவர் செய்ததே நாம் செய்ததுதான் என்று அருளி செய்தாராம் எம்பெருமானார். அதனால் நாமே உமக்கு உபாயமாக இருக்கிறோம் என்று அவர்களுடைய திருவடி, எம்பெருமானாருடைய திருவடியை அவர்களுடைய சிரசிலே வைத்து அனுகிரகித்தார் என்று இது சரமோபாயம் சரமோபாய நிர்ணயம் என்கிற கிரந்தத்திலே பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருக்குமாராக இருக்கக்கூடிய நாயனாராச்சான் பிள்ளை அருளி செய்திருக்கிறார். இப்படி எம்பெருமானார் எழுந்தருள் இருந்த காலத்திலேயே அவருடைய சிஷ்யரான அருளாள பெருமாள் எம்பெருமானாரை இட்டு திருவிளச்சனை சாதிக்கச் சொல்லி அவர் சாதித்தது நாம் சாதித்தது தான் என்று தெரிவித்தார். என்னால் எவ்வளவு அபிமானம், எம்பெருமானாருடைய அபிமானத்தை பெற்றவர் அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்று நன்றாக தெரிகிறது. இப்படி சகல அர்த்தங்களையும் கிரகித்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் இது தன்னளவிலே நிற்கக்கூடாதுன்னு பின்புள்ளாரும் இந்த அர்த்தங்களை இழக்க ஒண்ணாது என்கிற அபார கருணையினாலே ஞானசாரம் பிரமேயசாரம் என்று சுருக்கமாக எளிய தமிழிலே வெண்பா பாடல்களாக அருளி செய்தார். சம்பிரதாய கருத்துக்களை தமிழிலே அருளி செய்தார். இதிலேயும் ஒரு ஏற்றம் இருக்கிறது. ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு ஆச்சாரியர்கள் சம்ஸ்கிருதத்திலே கிரந்தங்களை அருளி செய்தார்கள். முதலிலே தமிழிலே சம்பிரதாய கொள்கைகளை, அதாவது நம்முடைய சித்தாந்த அர்த்தங்களை
தமிழிலே பாடல்களாக இயற்றத் தொடங்கியது அருளாள பெருமாள் எம்பெருமானார் தான். இது ஞானசாரம் தான் முதல் கிரந்தம் இன்னும் சொல்லலாம். இதற்கு பிறகுதான் ராமானுஜ சுத்தந்தாதி ஏற்பட்டது என்று பெரியோர்கள் நிர்ணயிக்கிறார்கள். ஆக இந்த ஞானசாரம் இந்த சம்பிரதாய கருத்துக்களை தமிழ் பாடல்களாக தெரிவிப்பதற்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறது என்று அது ஒரு ஏத்தம். இப்படி ஞானசாரத்திலே நம்முடைய சித்தாந்த அர்த்தங்களை எல்லாம் வெளியிட்டு அருளினார். அதிலே முதல், அதாவது 17வது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஒன்றிடுக விண்ணவர்கோன் செல்வம் என்று தொடங்கக்கூடிய 17வது பாசுரம். இதற்கு முன் பாசுரத்திலே இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, அதை உணர்ந்தவன் தன்னை எவ்வாறு நினைப்பான் என்பதை அருளி செய்தார். இந்த ஆத்மா தேவன் அல்ல, மனுஷியன் அல்ல, திரியக்கல்ல, ஸ்தாவரம் அல்ல, எம்பெருமானுடைய அடிமை என்று தன்னை நினைப்பன் என்று அருளி செய்தார். ஏன்னா அந்த ஜீவாத்மா ஒரு மனிதன் கிடையாது, அது மனுஷிய தேகத்தை எடுத்துக்கொண்டுள்ளது கர்மத்தின் காரணமாக. ஆனால் உண்மையாக அது மனிதன் கிடையாது என்று அனுசந்திப்பன், உள்ளபடி ஜீவாத்ம ஸ்வரூபத்தை உணர்ந்தவன் என்று காட்டினார். அடுத்து இந்த 17வது பாசுரத்திலே அப்படி ஆத்மஸ்வரூபத்தை நன்கு உணர்ந்தவன் தன்னை எவ்வாறு அனுசந்திப்பான் என்பதை அருளி செய்கிறார். அதாவது இந்த செல்வம் இருக்கே, அது வருது, மிகப்பெரிய செல்வம், அது சேர்ந்தால் அவன் எப்படி இருப்பான், அதே போல் அந்த செல்வத்தை இழந்தால் அதற்காக எப்படி இருப்பான் என்பதையெல்லாம் காட்டுகிறார். செல்வம் வந்தால் அதற்காக கர்வம் கொள்ள மாட்டான், செல்வத்தை இழந்தால் அதற்காக வருந்தவும் மாட்டான், தீர்க்க ஆயுஷ் இருந்தால், அதாவது மரணமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதற்காக கர்வம் கொள்ள மாட்டான், அதே இன்றே மரணம் என்றாலும் அதற்காகவும் துக்கப்பட மாட்டான். இது தன்னுடைய சுரூபத்தை உள்ளபடி அறிந்தவன் இருக்கக்கூடிய நிலை என்று காட்டுகிறார். ஒன்றிடுக விண்ணவருகோன் செல்வம், ஒழிந்திடுக என்னும் இரவாதிருந்திடுக, இன்னே இறக்க கழிப்பும் கவர்வும் இவத்தால் பிறக்குமோ தன் தெளிந்த பின் என்று பாசுரம். விண்ணவருகோன் என்ன, இந்திரன், தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன், அவனுடைய செல்வம் ஐஸ்வர்யமானது ஒன்றிடுக, கேட்காமல் இருக்கும் பொழுதே தானே சேர்ந்திடுக. பொதுவாகவே செல்வம் அப்படித்தான் இருக்கும். ஒருவன் எம்பெருமான் தான் வேண்டும், செல்வம் வேண்டான்னு ஒருத்தன் இருக்கான்னா அவனை தேடி இந்த செல்வமானது வருமா. உன்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார், குலசேகர ஆழ்வார். அப்படிப்பட்ட அந்த செல்வம் சேர்ந்தாலும் சரி, அல்லது ஒழிந்திடுக விட்டு நீங்கினாலும் சரி, என்றும் எக்காலத்திலும் இரவாது இருந்திடுக, மரணமில்லாமல் வாழ்ந்திடுக. அப்படி இல்லாமல் இன்றே இறக்க, இப்போதே மரணமாயிடுக. இவற்றால் இந்த ஐஸ்வர்யம் வருவதனாலேயோ இல்லை இழப்பதனாலேயோ, தீர்க்கமான ஆயுஷ் இருக்கிறதுனாலேயோ அல்லது அன்றே மரணம் சம்பவித்தாலும் களிப்பும், அதாவது கர்வமும், கவர்வும், துக்கமும், அதாவது கிளேசமும் தன் தெளிந்தபின் பிறக்குமோ. தன் தெளிந்தபின்னா தன்னுடைய சுரூபத்தை நன்றாக அறிந்த பின்பு பிறக்குமோ, உண்டாகுமோ அப்படின்னு கேட்கிறார். உண்டாகாது என கருத்து. இங்கே வியாக்கியானத்திலே மணவாள மாமுனிகள் பற்பல விஷயங்களை அருளி செய்து இந்த ஒவ்வொரு பாசுரமும் ஒரு பிரமாணத்தின் அடிப்படையாக கொண்டது என்பதையும் காட்டியிருக்கிறார். யதாசக்தி விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஒன்றிடுக விண்ணவருகோன் செல்வம். இந்திரனுடைய செல்வமானது பூஹு புவஹா சுவஹா என்று 3 லோகங்களுக்கும் இந்திரன் தலைவன். அந்த 3 லோகத்துக்கு அதிபதி என்கிற செல்வம் அது கிடைத்தாலும் சரி, இல்லை அது ஒழிந்தாலும் சரி, என்றும் இரவாது இருந்துடுக, தீர்க்கமான ஆயுசு. மார்க்கண்டேய பகவானு பார்க்கிறோம், ரோமசரு என்கிற மருஷி, அவருக்கும் தீர்க்கமான ஆயுசு இருந்தோம். அந்த பிரம்மா தனக்கு நீண்ட ஆயுள் இருக்குன்னு ஒரு கர்வம் கொண்டிருந்தாராம். அந்த கர்வத்தை அடக்க ரோமச முனிவர் தன்னுடைய ஒரு ரோமம் விழுந்தால் அது பிரம்மாவுடைய ஆயுசுன்னு காட்டினார் என்று இது காழிச்சீராம் விண்ணகரம் திவ்யதேசத்தினுடைய வரலாற்றிலே நாம் காணக்கூடியது. இதை திருமங்கை ஆழ்வாரும்
தன்னுடைய பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார். இந்த மாதிரி என்றும் இரவாது இருந்துடுக. இப்படி பிரம்மாவுக்கு நீண்ட கால ஆயுஷ் இருப்பதனாலே அவர் கர்வம் கொண்டார். ஆனால் தன்னுடைய சுரூபத்தை உணர்ந்தவன் இந்த கர்வத்தை கொள்ள மாட்டான். இன்றே இறக்க, இன்னைக்கே மரணம் நேர்ந்தாலும் களிப்பும் கௌரவமும் அவனுக்கு இருக்காது என்று காட்டுகிறார். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த செல்வமானது அல்பம் அஸ்திரம் என்ன, அல்பமானது தாழ்ந்தது, அது நிலை நில்லாததுன்னு தெரியும். அதனாலே அவன் இதற்காக வருத்தமோ சந்தோஷமோ படமாட்டான். இதை போலவே ஒரு பாசுரம் அருளி செய்திருக்கிறார் 2ஆம் திருவந்தாதியிலே பூதத்தாழ்வார். உளதென்னு இருமாவார் உண்டில்லை என்று தளர்தல் அதனருகும் சாரார் பாசுரம். இங்கே வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை சில விஷயங்களை எடுத்து காட்டுகிறார். அதாவது தரித்திரர், ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு அர்த்தம் உண்டானவாறே செல்வம் கிடைத்தவுடன் மாதா பிதாக்களையும் ஆச்சாரியர்களையும் அவமானம் பண்ணுவார்கள். பொதுவாக நிறைய செல்வம் கிடைத்துடுதுன்னா யாரையுமே மதிக்க மாட்டார்கள். தாய் தந்தையரையும் கூட ஆச்சாரியரையும் கூட அவமானப்படுத்துவார்கள். ஆனால் இந்த சுரூபஞானம் பெற்றவர்கள் அவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் என்று காட்டியிருக்கிறார். அடுத்தது உண்டில்லை என்ன தளர்தல் அதனருகும் சாரார். உண்டு இல்லை, முன்னாடி செல்வம் இருந்திருக்கு, இப்போ இல்லை. அப்படி இருந்தாலும் தளர்தல் அதனருகும் சாரார்னு காட்டியிருக்கார். தெரிய கருத்து தளர்ச்சியை அடைய மாட்டார்கள் என்று. இந்திரன் துர்வாசாவுடைய சாபத்தினாலே தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்தான். எம்பெருமானிடத்தில் சென்று கதறினான் என்று பார்க்கிறோம். அப்படி இதற்காக வருந்த மாட்டார்கள் தன்னுடைய சுரூபத்தை உணர்ந்தவர்கள் என்று அருளி செய்கிறார். இங்கே உண்டு இல்லை என்று ஏன் சொல்லணும்? இல்லை என்று சொன்னாலே போருமே. என்னால் ஒரு காலத்திலே செல்வம் இருந்து அதை இழந்தால்தான் துக்கம் அதிகமாக இருக்கும். அந்த துக்கம் கூட சுரூபத்தை உணர்ந்தவர்களுக்கு கிடையாது என்று அருளி செய்கிறார் இந்த பாசுரத்திலே. இந்த பாசுரமானது எந்த பிரமாணத்தின் பால் இயற்றப்பட்டது என்பதை மணவாள மாமுனிகள் காட்டுகிறார். ஆகச்சது சுரேந்திரத்வம் நித்யத்வம் வா அத்யவா மிருதி தோஷம் வா அத்திர விஷாதம் வா நைவ கச்சந்தி பண்டிதாக ஸ்லோகம். இதே அர்த்தம்தான் இந்த பாசுரத்தில் என்ன அர்த்தம் சொல்லப்பட்டதோ அதே அர்த்தம்தான் இங்கே. ஆகச்சது சுரேந்திரத்வம், இந்திரனுடைய நிலைமையானது வரட்டும். நித்தியத்துவம் வா, நித்தியத்துவம் வரலாம், அல்லது மிருதி இன்றே இறப்பு வரலாம். தோஷம் வா அத்திர விஷாதம் வா, இதனாலே தோஷம் சந்தோஷம் ஏற்படாது, சந்தோஷம் அல்லது விஷாதம் வருத்தம். நைவ கச்சந்தி, அவர்கள் அடைய மாட்டார்கள். யாருன்னா பண்டிதாக என அறிவாளிகள் அடைய மாட்டார்கள் என்று காட்டியிருக்கு. இங்கே அறிவு என்பது சுஸ்வரூபம், தன்னுடைய சுரூபத்தை உணர்ந்தவர்கள் என்று கொள்ள வேண்டும். இப்படி 17வது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக தெரிவித்தேன். அடுத்து 18வது பாசுரம். இந்த பாசுரத்திலே எம்பெருமான் யாருக்கு சுலபனாக இருப்பான், யாருக்கு துர்லபனாக இருப்பான் என்பதை அருளி செய்கிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். எவ்வளவு பக்தி இருந்தாலும் சரி, எம்பெருமானிடத்திலே பக்தி இருந்தாலும் சரி, அந்த பக்தி மட்டும் போராது. எம்பெருமானிடத்திலே பக்தி இல்லாதவர்கள், எம்பெருமானை நினைக்காதவர்கள், அவனிடத்திலே ஈடுபாடு கொள்ளாதவர்கள், அவர்களோடு உள்ள சகவாசத்தை ஒழிக்க வேண்டும். அது முக்கியம். அது இருந்தால், அப்படி அவர்களுடைய தொடர்பை விட்டால் எம்பெருமான் எளியனாக இருப்பான். அந்த தொடர்போடு இருந்தால் எம்பெருமான் கிடைத்தற்கு அரியனாக இருப்பான், அதாவது துர்லபனாக இருப்பான், கிடைக்க மாட்டான் அர்த்தம். அதுதான் அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். 18வது பாசுரம். ஈனமிலா வன்பர் என்னாலும் எய்திலராம் மானிடரை எல்லா வனத்தாலும் தானறிய விட்டார்க்கு எளியன் விடாதார்க்கு அற அரியன் மட்டார் துழாயலங்கள் மால். மட்டார் துழாயலங்கள், தேன் வெள்ளமிடுகிற துழாயலங்கள், திருத்துழாய் மாலையாலே அலங்கிருத்தனான மால் சர்வேஸ்வரன். மால் என்பதற்கு கருமை பெருமை மையல் என்று 3 அர்த்தங்கள் தெரிவிப்பார்கள். இங்கே எம்பெருமானுடைய மேன்மையானது காட்டப்படுகிறது. சர்வேஸ்வரன் அப்படிப்பட்டவன். ஈனமிலா அன்பர் என்னாலும், அந்த எம்பெருமான் ஈனமிலா அன்பர், தன் திருவடிகளில் பழுதற்ற பிரேமத்தை உடையவர்கள் ஆனாலும் எய்திலராம், அதாவது பகவத் விஷயத்துக்கு பிரதிகூலரான மானிடரை
க்ஷுத்ர மனுஷரை எல்லா வனத்தாலும் எல்லா பிரகாரத்தாலும், அதாவது அவர்களோடு பேசுவது, பழகுவது, அவர்களை கௌரவிப்பது, அவர்களோடு வசிப்பது, இன்னும் எல்லா பிரகாரத்தாலும் தானறிய விட்டார்க்கு, தானறியனா எம்பெருமானறிய விட்டார்க்கு, சர்வஜனான எம்பெருமான் அவனறிய விட்டார்க்கு எளியன் சுலபனாக இருக்கக்கூடியவன், விடாதார்க்கு அப்படி அவர்களை விடாதவர்களுக்கு அற அரியன் என்று மிகவும் துர்லபனாக இருப்பான் என்று காட்டுகிறார். வியாக்கியானத்திலே பற்பல விஷயங்களே அருளி செய்கிறார். ஈனமிலா வன்பர் என்னாலும், ஈனமாவது பொல்லாங்கு, அது இல்லாமையாலே தன் திருவடிகளில் பழுதற்ற பிரேமத்தை உடையவர்களானாலும், அதாவது பழுதில்லாத பக்தி, அனன்ய பக்தி. கீதாச்சாரியன் எம்பெருமானே தெரிவிக்கிறான், பக்தியால் அபியஸ்தனன்யா என்று. அதாவது வேறு பயன் கருதாத, வேறு எதிலும் ஆசையில்லாத பக்தி. அதனாலேயே எம்பெருமான் பரமபுருஷன் அடையத்தக்கவன், புருஷஸ்ஸ பரப்பார்த்த பக்தியால் அபியஸ்தனன்யா என்று. அப்படிப்பட்ட பக்தி ஒருவரிடத்தில் இருந்தாலும் எய்திலராம் மானிடரை என ஆண்விடை ஏழன் நடத்தார்க்கு ஆளானார் கல்லாதார் மானிடவர் அல்லர்ன்னு என் மனத்தே வைத்தேன் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். நீழ்நாகம் சுத்தி என்று அற்புதமான பதிகம். அந்த பதிகத்திலே எம்பெருமானிடத்திலே ஈடுபடாதவர்கள் அவர்கள் மனிதரே கிடையாது என்ன அருளி செய்கிறார். பதிகத்திலே ஆரம்பத்திலே எம்பெருமானை காணாத கண் அது கண்ணல்ல, எம்பெருமானுடைய புகழை கேட்காத செவிகள் செவி அல்ல, காது அல்ல, எம்பெருமானை நினைக்காத நெஞ்சு அது நெஞ்சே இல்லை என்று பலபடியாக தெரிவித்தார். கடைசியாக எதுக்கு ஒவ்வொன்றா சொல்லணும் அப்படின்னு, அவர்கள் மனிதரே கிடையாதுன்னு அருள் செய்கிறார். இந்த உடம்பானது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னால் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய, விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் என்று அதற்காக கொடுக்கப்பட்டது. மாயவன் தன்னை வணங்க வைத்த கரணம் என்று அருள் செய்கிறார் ராமானுஜ உத்தந்தாதியிலே அமுதனார். இப்படி எம்பெருமானுக்காக விநியோகம் கொள்ளக்கூடிய இந்த கரணங்கள் அல்லது கலேபரம், இந்த சரீரம், இதை கொண்டு எம்பெருமானை துதிக்காமல் இருக்கிறார்களே அவர்களை மனிதராக நான் நினைக்க மாட்டேன் என்று அருளி செய்கிறார். இதே போல பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதியிலே 44வது பாசுரத்திலே இதே மாதிரியான ஒரு விஷயத்தை அருளி செய்கிறார். செங்கன்மாள் நாமம் மறந்தாரை மானிடமா வையேன் என்று அருளி செய்கிறார். அதாவது செங்கன்மாள் வாத்சல்யத்தாலே குதிரை சிவந்த கண்களை உடையவன் அந்த எம்பெருமான், அவனுடைய திருநாமம், அந்த வாத்சல்ய குணத்துக்கு சேர்ந்த எம்பெருமானுடைய திருநாமங்கள், அதை மறந்தாரை மானிடமா வையேன், நான் மனிதனாகவே நினைக்க மாட்டேன் என்று அருளி செய்கிறார். ஆழ்வார் ஒருவரை பார்த்து மனிதன் என்றால் தான் அவர் மனிதனாகவே இருக்க முடியுமா? வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். அது ஒரு மாணிக்கம் என்கிற கல், அதை ரத்ன பரீட்சகன் பார்க்கிறான், இது மாணிக்கம் என்று சொல்லுகிறான். அதே போல வேறு சில கற்களும் இருக்கின்றன, காவிக்கல் போன்ற கற்கள், அது பார்க்க அப்படியே தான் இருக்கும், மாணிக்கம் போல இருக்கும். பொதுவாக அதை பற்றின இந்த கற்களை பற்றின ஞானம் இல்லாதவர்கள் அவர்களை பார்த்தா எல்லாமே ரத்னம் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் உண்மையாக அது ரத்னமே கிடையாது, அது ஒரு காவிக்கல். அதை போல யார் மனிதர்னு ஆழ்வார் சொன்னால் தான் அவர் மனிதராகவே கொள்ள முடியும் அங்கு காட்டியிருக்கிறார். இப்படி ஞானினாம் அக்ரேசரானவர்கள், ஞானிகளிலே தலைவர்களாக இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் என்ன, புதத்தாழ்வார் என்ன, இவர்கள் இகழும்படி பகவத் விஷயத்தோடு ஒற்றற்று திரியும் பாபிஷ்டரான க்ஷுத்ர மனுஷரை எய்திலா என்கிறது. அதாவது எய்திலா என்கிறது எய்துதல் இல்லாதபடியாய், எம்பெருமானாகிற விஷயத்தை அவர்கள் கிட்டமாட்டார்கள்னு அர்த்தம். அல்லது எய்திலராம் என்ன இன்னொரு பாட்டம் இருக்குது. அப்படின்னா பிரதிகூலராக இருக்கக்கூடியவர்கள், அதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், அனுகூலமாக இல்லாதவர்கள் என்ன அர்த்தம். இப்போ இவர்களோட பழகினால் என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுடைய குணமானது நமக்கு வந்து சேரும். தீய கந்தம் உள்ளதொன்னை சேர்ந்திருப்பதொன்னுக்கு தீய கந்தமேறும் திறமது போல் தீய குணமுடையோர் தங்களுடன் குடியிருப்பார்க்கு குணமதுவேயாம் சேர்த்தி கொண்டு செறிவு கொண்டு என்ன அங்கே காட்டப்பட்டிருக்கிறது உபதேசரத்தின மாலையில். இப்படி சம்சாரிகளோடு ஒட்டற்று இருக்கக்கூடியவர்களுக்கு, அதுவும் எல்லா வனத்தாலும் என்ன சத்காரம் பண்ணக்கூடாது, சகவாசம் பண்ணக்கூடாது, சம்பாஷணாதிகள் எல்லாமே நினைக்கிறது என்று மணவாள மாமன்கள் அருள் செய்கிறார்.
தானறிய விட்டார். அதுவும் எப்படி விட வேணும்னா எம்பெருமானறிய விட வேண்டும். நான் விட்டுட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னாலும் அது விட்டதாக ஆகாது. மற்றவர்கள் நாம் ஏதோ வேஷத்துக்காக விட்டது போல நாம் காட்டலாம், அதனால் மற்றவர்கள் நம்பலாம். ஆனால் எம்பெருமானுக்கு தெரியுமே, எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அருதி என்று தொண்டரடி இப்படி ஆழ்வார் அருளி செய்கிறார். தொண்டுக்கே கோலம் பூண்டுன்னு இப்படி நான் வேஷம் போட்டுட்டேன், ஒரு தொண்டனை போல நான் வேஷம் போட்டுருக்கேன். கடைசியில் பார்த்தா எம்பெருமானே நீ எல்லாருக்குள்ளேயும் இருக்க. அதனால் அந்த சிந்தனையை பக்கத்து உள்ளத்திலேயே இருந்து கொண்டு என்னென்னலாம் சிந்திக்கிறார்கள் என்ன அந்த சிந்தனையை அறிபவன் நீ. உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அருதி என்ன இதை தெரிஞ்சுட்டு விளவர சிரித்துட்டேனேன்னு சிரித்தேன்னு காட்டுகிறார் இங்கே தொண்டரடி ஆழ்வார். அப்படி எம்பெருமான் அறிந்த வைஷ்ணவனாக இருக்க வேண்டும். வார்த்தா மாலையிலே ஆச்சான் பிள்ளை தெரிவிப்பதாக ஒரு வார்த்தை உண்டு. தானறிந்த வைஷ்ணவத்துவமும் வைஷ்ணவத்துவம் அல்ல, நாடறிந்த வைஷ்ணவத்துவமும் வைஷ்ணவத்துவம் அல்ல, நாராயணன் அறிந்த வைஷ்ணவத்துவமே வைஷ்ணவத்துவம் என்று ஆச்சான் பிள்ளை சாதித்ததாக வார்த்தா மாலையிலே வார்த்தை உள்ளது. இப்படி எம்பெருமான் அறிய இந்த நாட்டாருடைய சம்பந்தத்தை விட்டவர்கள், அவருக்கு எம்பெருமான் எளியன். குலசேகர ஆழ்வார் இந்த நாட்டாரோடு இந்த சம்பந்தத்தை விடுவதற்காக ஒரு பதிகத்தையே அருளி செய்திருக்கிறார். மெய்யல் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் இவ்வையன் தன்னுடன் கூடுவதில்லையான் என்ன பதிகம். அதில் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் இந்த லோகத்தாரோடு நான் சேரமாட்டேன் என்று அருளி செய்கிறார். மெய்யல் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும், அஸ்திரமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை ஸ்திரம் என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு நான் சேரமாட்டேன். நூலினேர் இடையார் திறத்தே நிற்கும் ஞாழன் தன்னுடன் கூடுவதில்லையான் என்று தெரிவிக்கிறார். அதே போல உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான். உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நல்ல விதவிதமான உணவை தேடி ஓடுகிறார்கள், அதற்காக ஓடுகிறார்கள். நல்ல உடையை அணிந்து கொள்ள வேணும் என்பதற்காக செல்கிறார்கள். அதிலேயே ஆசை உடையவர்களாக இருக்கிறார்கள். உடம்பானது எம்பெருமானுக்காகத்தான் படைக்கப்பட்டது, அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது. இதை கொண்டு மற்ற விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த சம்சாரி சேதனர்கள். அவர்களோடு உறவு வேண்டாம் என தெரிவிக்கிறார் இங்கே ஆழ்வார். உண்டியே உடையே, நாம் ஏதோ வாழணும், எம்பெருமானுக்கு பக்தி பண்ண வேணும், எம்பெருமானிடத்திலே கைங்கரியம் செய்ய வேணும், எம்பெருமான் திறத்தில் கைங்கரியம் செய்ய வேணும், அதற்கு ஏதோ சக்தி வேணும், அதற்காக சிறிது உணவை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இந்த உணவுக்காகவே வாழ வேணும் என்று இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களோடு நான் சேரமாட்டேன். உண்டியே உடையே உகந்தோடும், அது ஒரு மண்டலம், பரமதம் இருக்கு. அங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கானா, உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வேட்டிலையும் எல்லாம் கண்ணன் இருக்கா. ஆனால் இங்கே என்னன்னா கண்ணனை தவிர மற்ற விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோடு நான் சேரமாட்டேன் என்று குலசேகர பெருமாளும் அருளி செய்திருக்கிறார். இப்படி சேராமல் இருப்பவர்களுக்கு எம்பெருமான் எளியனாக இருப்பான். அப்படி யாரெல்லாம் தொடர்போடு இருக்கிறார்களோ, பக்தர்களாக இருந்தாலும் சரி, அனன்ய பக்தியை உடையவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எம்பெருமான் கிடைக்க மாட்டான், கிடைத்தற்கு மிகவும் அரியனாக இருப்பான் என்று காட்டியிருக்கேன். இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, மட்டார் துழாயலங்கள் மால். மட்டார் துழாயலங்கள், அது திருத்துழாய் இருக்கே, அது நிலத்திலே வளரக்கூடியது. அந்த நிலத்திலே இருந்தால் அது எப்படி வளருமோ அதை காட்டிலும் எம்பெருமான இடத்துல இருக்கும் பொழுதுதான் அது நன்கு மலர்கிறது என்று காட்டுகிறார். மட்டார் துழாயலங்கள் மால், மது வெள்ளமிடுகிற திருத்துழாய் மாலையை உடைய சர்வேஸ்வரன். எம்பெருமான் சர்வேஸ்வரன் என்பதை கோள் சொல்லி கொடுக்கிறது திருத்துழாய் மாலை. பட்டருடைய ஆச்சரியமான ஸ்லோகம் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்திலே பூர்வ சதகத்திலே 113வது ஸ்லோகம். வக்ஷஸ்தல்யாம் துளசி கமலா கௌஸ்துபைர் வைஜயந்தி, வக்ஷஸ்தல்யாம் துளசி கமலா கௌஸ்துபைர் வைஜயந்தி, சர்வேஷத்வம் கதயதி தராம் ரங்கதாம்னஸ்ததாஸ்தாம், கூர்மவ்யாக்ரி நக பரிமிலத் பஞ்சயதி யசோதா, நத்தா மௌக்தியாபரணமதிகம் நசமாதிம் தினோதி என ஆச்சரியமான ஸ்லோகம். இங்கே பெரிய பெருமாள் என்னென்ன திருவாபரணங்களை சாத்தி கொண்டிருக்கிறார் என்று காட்டுகிறார். வக்ஷஸ்தல்யா, பெரிய பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே திருமார்பிலே துளசி மாலை அணிந்திருக்கிறான். வக்ஷஸ்தல்யாம் துளசி கமலா என பெரிய விராட்டியார் எழுந்தொள்ளியிருக்கார். துளசி கமலா கௌஸ்துபைர் வைஜெயந்தி, கௌஸ்தவம் என்கிற மணி ரத்னத்தை எம்பெருமான் அணிந்து கொண்டிருக்கிறான். வைஜெயந்தி என்கிற வனமாலை, இதெல்லாம் எம்பெருமானே அறப்பெரியவன், அவனே சர்வேஸ்வரன் என்று விளக்குகின்றனா என்று தெரிவிக்கிறார் பட்டர். சரி, அது இருக்கட்டும். அடுத்தது யசோத
அன்று கண்ணனுக்கு குழந்தை பருவத்துக்கு சேர அவள் சில ஆபரணங்களை சாத்தினாளாம். கூர்மவியாகிரி நக பரிமிலத்து பஞ்சஹேதி என ஆமையுடைய நகம், புலியுடைய நகம் இவையெல்லாம் கோத்து ஐம்படை தாலி இந்த பஞ்சஹேதி அதை சாத்தினாலாம் யசோதை அன்று கண்ணனுக்கு. அது நம்முடைய மனசை நன்று மகிழ்விக்கிறது என்று பட்டர் தெரிவிக்கிறார். ஏன்னா பரத்வ சூச்சகமான சில ஆபரணங்கள், இது சௌலபியத்துக்கு சூத்தகமான ஆபரணம் என்று அதிலே மிகவும் ஈடுபடுகிறார் பராசர பட்டர். பிரசங்காத்து மேலக்கோட்டை கருகிலே தொட்டமல்லூர் என்ன ஒரு க்ஷேத்திரம், அங்கே அப்பிரமேயன் என்ன எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான். அங்கே தவழ்ந்த நிலையிலே கண்ணன் ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். இப்படி யசோதை அன்று சாத்திய அந்த ஆபரணங்களை நன்றாக காட்டிக்கொண்டு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். ஆக நமக்கு இங்கே வேண்டியது துளசி என்பது துளசி மாலை, திருத்துழாய் மாலை என்பது சர்வேஸ்வரத்துவ சூச்சகம் என. அதனால் மால் என்பதற்கு இங்கே சர்வேஸ்வரன் என அருளி செய்கிறார் மணவாள மாமுனிகள். சரி, இந்த பாசுரத்துக்கு பிரமாணம், எந்த பிரமாண ஸ்லோகத்துக்கு ஏற்ப இந்த பாசுரத்தை இயற்றியிருக்கிறார் என்று மணவாள மாமுனிகள் காட்டுகிறார். பக்தோபி வாசுதேவஸ்ய ஷார்கிணா பரமாத்மனா லோகேஷனாதி நிர்முக்தோ முக்தோ பவதி நான்யதா என. பக்தோபி வாசுதேவஸ்ய ஷார்கிணா பரமாத்மனா, ஷார்கமென்னும் வில்லாண்டான்னு ஷார்கவில்லை தரித்தவனாய், பரமாத்மனா பரமாத்மாவான வாசுதேவஸ்ய அந்த வாசுதேவனுடைய பக்தர்களாக இருந்தாலும், லோகேஷனாதி நிர்முக்தோ இந்த ஆசைகள், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை போன்ற ஆசைகள் அது நீங்க பெற்றவனே முக்தியை அடைவான், நான்யதா இல்லாவிட்டால் அடைய மாட்டான் என்று இங்கே காட்டப்பட்டிருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே. அடுத்து 19வது பாசுரம். இந்த பாசுரத்திலே அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்ன அருளி செய்கிறார் என்னால், நல்ல புத்திரர், மனைவி, கிரகம் மற்றும் வீடு, அதாவது நிலம், மாடு என இதெல்லாம் நல்லதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அக்னி போலே தாபத்தை தப்பித்ததாகில் அந்த நிலை வந்தவனுக்கு பரமபதம் எளிது என்று காட்டுகிறார். அதாவது நல்ல புத்திரன், நல்ல மனைவி, நல்ல வீடு, நல்ல நிலம், நல்ல பசுக்கள் இவையெல்லாம் இருந்தாலும் இவைகளெல்லாம் துன்பத்தை விளைவிக்கக்கூடியது என்று எவன் நினைக்கிறானோ, அந்த நிலை எவனுக்கு வந்திருக்கிறதோ அவனுக்கு பரமபதம் எளிது, சுலபமாக கிடைக்கும், உடனே கிடைக்கும் என்று அருள் செய்கிறார். நல்ல புதல்வர், மனையாள், நவையில் கிளை, இல்லம், நிலம், மாடு இவை அனைத்தும் அல்லன தோத்தி எரிதீயில் சுடுமேல் அவர் கிளிதாம் ஏத்தரும் வைகுந்த திருப்பு என்று பாசுரம். நல்ல புதல்வர், குணவான்களான புத்திரர்கள், மனையாள், குணவதியான பத்னி, நவையில் கிளை, குற்றமற்ற பந்துக்கள், நவையின குற்றமற்ற பந்துக்கள், இல்லம், நல்ல விலட்சணமான வீடு, நிலம், வயல், மாடு, நிறைய பால் கொடுக்கக்கூடிய மாடு முதலானவை இவை அனைத்தும், இது எல்லாமே அல்லலென துக்கத்தை விளைவிப்பவை என்று தோற்றி, மனசுக்கு தோற்றி, எரிதீயில் ஜொலிக்கின்ற அக்னி போலே சுடுமேல் தாபகரமாகி, அதாவது அப்படியே தகிச்சுதுன்னா சுட்டுதுன்னா அவருக்கு இப்படிப்பட்ட அவஸ்தை பிறந்தவர்களுக்கு, இந்த நிலை பிறந்தவர்களுக்கு ஏத்தரும் வைகுந்தத்திருப்பு எளிதாம். ஏற்றரும்னால் நம்முடைய எத்தனத்தாலே நாம் வைகுந்தத்தை அடைய முடியாது. இப்படிப்பட்ட எத்தனத்தால் பெருதற்கரிய வைகுந்தத்து பரமதத்திலே போய் இருப்பு, அடியார் குழாங்குழன் கூடியிருக்கும் இருப்பு எளிதாம், சுலபமாம்னு இது பதபதார்த்தம். இங்கே எல்லாம் நன்றாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் அல்லல் என்று நினைக்க வேண்டுமாம். நல்ல புதல்வர், சத்புத்திரர்கள். இதே புத்திரர்கள் குணம் இல்லாமல் இருந்தால் நமக்கே அவர்களிடத்தில் ஈடுபாடு வராது. அப்படி இருக்கக்கூடாது, நல்ல புதல்வர்களாக இருக்க வேண்டும். இந்த மகனை பிரிந்தால் உயிர் போகக்கூடிய அப்படிப்பட்ட குணவான்களான புத்திரர்கள் என்று காட்டுகிறார் மணவாளவன். தங்கள் வியோகம் அசக்கியமாம்படி குணவான்களான புத்திரரானவர்கள்,
அவர்களை பிரிந்தால் இருக்கவே முடியாது என்று அப்படி குணவான்களான புத்திரர்கள். இப்போ தசரதனுக்கு பெருமாள் இருந்தார். ஆனால் இங்கே விட வேணுங்கிற அர்த்தத்துக்கு அடியன் தெரிவிக்கவில்லை. குணவானாக இருக்க, அவனை பிரிந்து தசரதனால் இருக்க முடியவில்லையே, அப்படி ஒரு நிலை, அப்படி குணவானான ஒரு மகன். அடுத்தது மனையாள். இங்கே நல்லங்கிறத சேர்த்துக்கணும். அதாவது குணஹீனையாக இல்லாமல் கணவன் சொல்படி நடக்கக்கூடிய குணவதியான பாரியை மனையாள். நவையில் கிளை என பந்துக்கள்னு பேரா பிரதிகூலராக இல்லாமல் அனுகூலராக இருக்கக்கூடிய பந்துக்கள், எந்த தோஷமுமே இல்லை, நவையில் கிளை, தோஷமற்ற பந்துக்கள். அடுத்தது இல்லம். எல்லாவற்றிற்கும் நல்லன்னு சேர்த்த மாதிரி இங்கேயும் நல்ல இல்லம் என்று சேர்த்துக்கொள்ள வேணும். அங்கங்க கண்டவிடமெங்கும் சீத்திலமாய் மலையாள அவள் சாதிக்கிறார். உடைய இல்லம் எப்படி இருக்குன்னா, கண்டவிடமெங்கும் சீத்திலமாய், அங்கங்க உடைஞ்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய வீட்டை சொல்லவில்லை. அது தானே துக்காவகமாகத்தான் இருக்கும். நல்ல மாட மாளிகையாக இருக்கக்கூடிய வீடு அது. அடுத்தது நல்ல நிலம், நல்ல வயல், அதாவது நல்ல விளையக்கூடிய பயிர்கள் விளையக்கூடிய நிலம். அடுத்தது நல்ல மாடு. நல்ல மாடு என்னன்னா, மனோரமுடைய வியாக்கியானத்தை சேவிக்க வேணும். கொடுவையாய் கட்ட பிடிக்க ஒட்டாமல் கொண்டியிலே மெய்த்து திரிகை இன்னிக்கே விதேயமாய் பகுக்ஷீர பிரதங்களான பசுக்கள் என்று அருள் செய்கிறார். அதாவது ரொம்ப கொடுமையாக அதை கட்டவும் பிடிக்கவும் முடியாமல் அது வாட்டுக்கு ஓடி திரியுமா, யாருக்கும் கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய பசு, அந்த மாதிரி பசுவை சொல்லவில்லை. விதேயமாக அடங்கின, அதுவும் நிறைய பால் கறக்கக்கூடிய பசுக்களை இங்கே சொல்லுகிறார். வள்ளல் பெரும் பசுக்கள்னு திருப்பாவையிலே 3வது பாசுரம். முளைபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு காட்டப்பட்டிருக்கின்றன நாய்ச்சியாராலே. இது கண்ணன் இருக்கக்கூடிய திருவாய்ப்படியில் இருக்கக்கூடிய பசுக்கள், அதனுடைய ஏற்றம் இங்கே நாய்ச்சியார் தெரிவிக்கிறார். அங்கே வியாக்கியானத்திலே நாம் பார்க்கலாம், நிறைய பால் கொடுக்கக்கூடிய பசுக்கள் என. அந்த முளையிலே கை வைத்து பிறகு எடுத்து விட்டால் போகிறோம். வாங்க குடம் நிறைக்கும், குடம் வைத்தால் அது எத்தனை குடம் வைத்தாலும் நிறைக்குமாம், அப்படி பாலை சொரியக்கூடிய பசுக்கள். அது மட்டும் போராது, வள்ளலாகவும் இருக்கின்றன. அது என்ன வள்ளல்னா, கண்ணனை போல வள்ளல் தன்மை கொண்டது அந்த மாடுகளாம். கண்ணனை கழுத்திலே ஓலை கட்டி தூது போனா அவன் போவான், அப்படி அடியாருக்கு அடங்கினவனாக இருக்கான். அதை போல இந்த பசுக்கள் எல்லாம் சிறு குழந்தைகள் கூட கட்டவும் அடிக்கலாம்படியாக தன்னை அமைத்து கொண்டிருக்கின்றன என்று வியாக்கியானம். அந்த நல்ல மாடுக்கு அப்படியே பார்க்கலாம். பகுக்ஷீர விதேயமாய் பகுக்ஷீர பிரதங்களான பசுக்கள் இவை அனைத்தும். இது ஒன்னொன்னே விலட்சணமாக இருக்கு. இது எல்லாமே நாட்டாருக்கு சுகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு. அல்லலென தோற்றி இதெல்லாம் துக்கத்தை விளைவிக்கும் என்று மனசுக்கு தோற்றி, ஜொலிக்கிற அக்னி போலே தாபகரமாகில் இறுதியில் சுடுமேல். எல்லாம் அப்படி கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு எப்படி சுடுமோ அப்படி இது ஒவ்வொன்றும் அப்படின்னு அந்த நிலை யாருக்கெல்லாம் பிறக்கிறதோ அந்த அதிகாரிகளுக்கு வைகுந்தமானது சுலபம், அவர்களுக்கு சீக்கிரமாக ஈஸ்வரன் பரமத்தை கொடுப்பான் என்று அருள் செய்கிறார் இந்த பாசுரத்தில். இது எந்த பிரமாணத்தை கொண்டுனா, ஹஸ்தகிரி மகாத்மியத்திலே ஒரு ஸ்லோகம். பிரம்மாவானவர் துதிக்கிறார் தேவப்பெருமாளை. இப்பொழுது க்ஷேத்ராணி மித்ராணி தனானி நாத புத்திராச்சதாராக பசவோ கிருஹாணி பத்பாத பத்ம பிரபணாத்ம விருத்தேகே பவந்தி சர்வே பிரதிகூல ரூபாக ஸ்லோகம். க்ஷேத்ராணி என வயல், மித்ராணி நண்பர்கள், தனானி செல்வம், புத்திராச்ச என புதல்வர்கள், தாராகா என மனைவி, பசவோ கிருஹாணி பசுக்கள், கிருஹாணி என வீடு. தொத்பாதபத்ம பிரவணாத்ம விருத்தேகே, தொத்பாதபத்ம தேவருடைய திருவடித்தாமர்களில் பிரவணம் ஈடுபாடு உடைய நெஞ்சு, அதற்கு இதெல்லாம் பிரதிகூலமாகத்தான் இருக்கும். பவந்தி சர்வே பிரதிகூல ரூபாக, இதெல்லாமே துக்கத்தை விளைவிக்கக்கூடியதாக பிரதிகூலமாகத்தான் இருக்கும். இன்னும் இங்கே இந்த ஸ்லோகத்திலே பிரம்மாவானவர் தேவபெருமாளை துதிக்கிறார். இந்த ஸ்லோகம் உலலோகாச்சாரியராலே எடுத்தாளப்பட்டுள்ளது. க்ஷேத்ராணி மித்ராணின்னு ஒரு சூத்திரமானது தொடங்குகிறது. ஸ்ரீவஜன பூஷணத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சூத்திரம்.
அதற்கு மணவாள மாமிகள் ஆச்சரியமாக வியாக்கியானம் அருளி செய்து ஸ்லோகத்திற்கு அர்த்தங்களை அருளி செய்திருக்கிறார். அருளி செய்தலோடு நிறுத்தாமல் இந்த நல்ல புதல்வர் என்கிற இந்த பாட்டையும் அங்கே மேற்கோளாக எடுக்கிறார். இப்படி எவ்வளவு கருணை இருந்தால் இந்த பாசுரத்தையும் அங்கே எடுத்து நமக்கு ரொம்ப சுலபமாக நாம் எதையுமே ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க வேண்டாம், எல்லாவற்றையும் மணவாள மாமிகள் பார்த்து பார்த்து அவரே கொடுத்து விடுகிறார். இங்கே அருளி செய்திருக்கிறார் என்ன, அது ஒரு விஷயம். அடுத்து 20வது பாசுரம். விருப்புரினும் தொண்டர்க்கு வேண்டும் இதமல்லால் என்று தொடங்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்திலே எம்பெருமானிடத்திலே அடியார்கள் ஏதோ அறியாமையினாலே தங்களுக்கு நல்லது அல்லாதவற்றை பிரார்த்தித்தாலும் எம்பெருமான் தரமாட்டான் என அருள் செய்கிறார். விருப்புரினும் தொண்டர்க்கு வேண்டும் இதமல்லால் திருப்பொழிந்த மார்பன் அருள் செய்யான் நெருப்பை விடாதே குழவி விழ வருந்தினாலும் தடாதே ஒழியுமோ தாய். இன்னும் ஒரு திருஷ்டாந்த முக்கியன இந்த விஷயத்தை அருளி செய்கிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். விருப்புரினும் தாழ்ந்த விஷயங்களில் விருப்பத்தை பணினாலும் தொண்டர்க்கு தன் பக்கல் பக்தரானவர்களுக்கு வேண்டும் இதமல்லால் அவர்கள் உஜ்ஜீவனத்துக்கு வேண்டிய ஹிதத்தை ஒழிய திருப்பொழிந்த மார்பன் பெரிய பிராட்டியார் எழுந்தருளி இருக்கையாலே உஜ்வலமான திருமார்பை உடையவன் அருள் செய்யான் அவர்கள் கேட்ட அந்த தாழ்ந்த விஷயங்களை கொடுக்க மாட்டான் என்று காட்டியிருக்கார். அது எதை போல அப்படின்னா அதற்கு திருஷ்டாந்தம் குழவி. என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாத ஒரு சின்ன குழந்தை நெருப்பை அக்னியை விடாதே, அதனுடைய தேஜஸை பார்க்கறது, அந்த ஒளியை பார்க்கறது, அது மிகவும் ஆக்கர்ஷகமாக இருக்குது. அதை பார்த்தா மிகவும் நன்றாக இருக்கிறது, அதை பார்த்து ஆசைப்படுகிறது அந்த குழந்தை. அதனால் விழ வருந்தினாலும் அதிலே விழ பார்த்தாலும் அதில் கை வைக்க பார்த்தாலும் தாய் அதுக்கு அந்த பிரஜைக்கு அது நாசகரம் என்று அறிந்த இந்த தாயானவள் அவள் சும்மா இருப்பாளா? தடாதொழியுமோ, அதில் விழாதபடி பண்ண மாட்டாளா, தடுக்க மாட்டாளா என்று கேள்வி. ஆக பக்தர்கள் ஏதோ தெரியாத தனத்தாலே அறியாமல் ஏதோ தனக்கு நன்மை செய்யும் என்று நினைத்து சில விஷயங்களை இந்த உலக விஷயங்களை ஆசைப்பட்டாலும் எம்பெருமான் அவர்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவன். அதனாலே அவர்களுக்கு அப்படிப்பட்ட விஷயங்களை அருள மாட்டான் என்று அருள் செய்கிறார் இங்கே. அதாவது விரும்புறினும் விருப்பத்தை பண்ணினாலும் இது கொடாத போது இவர்கள் கிளேசப்படுவர்கள் என்னும்படியாக சாதரமாக அபேட்சித்தால் இது இல்லைன்னா என்னால் வாழவே முடியாதுப்பான்னு எம்பெருமானிடத்திலே போய் கதறினாலும் கூட பக்தர்களுக்கு அவர்கள் கேட்பதை தரமாட்டான். அவர்களுக்கு இதத்தை தவிர உஜ்ஜீவனத்துக்கு நன்மைக்கு அதாவது பரமதத்தை அடைவதற்கு வேண்டிய விஷயங்கள் எம்பெருமானிடத்திலே ஈடுபாடு கொள்வதற்கு வேண்டிய விஷயங்களை தவிர மற்ற லோக விஷயங்களிலே அவர்கள் ஆசைப்படுவதை எம்பெருமான் தரமாட்டான். இந்த எம்பெருமானை எப்படி தெரிவிக்கிறார்? திருப்பொழிந்த மார்பன் என அருள் செய்கிறார். பெரிய விராட்டியார் திருமார்பிலே எழுந்தருள் இருக்கார். அதனால் இந்த மார்பானது ரொம்ப தேஜஸோடு இருக்கும். அப்படிப்பட்ட திருமார்பை உடையவன். அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எசா ஜனகாத்மஜா என்று சீதையோடு சேர்ந்த ராமன் அவன் அப்பிரமேயனாக இருந்தான். அப்படி ஜொலித்து கொண்டு இருக்கானாம் திருப்பொழிந்த மார்பன். ஆழ்வார்களும் எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுது கருமாணிக்க மலைமேல் மணித்தடன் தாமரை காடுகள் போல் ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா கருமாணிக்க மலையாக இருக்குது. அதில் ஒரு தாமரை காடு போல இருக்கிறது. தாமரை காடுன்னா திருக்கண்கள் தாமரை, எம்பெருமானுடைய திருக்கைகள் தாமரை, திருவடிகள் தாமரை, உந்தி தாமரை என்ன எல்லாம் தாமரையாக இருக்குது. மார்பு அதுவும் தாமரை போன்று இருக்கான். ஆனால் முதல்ல திருமார்பு என்ன இந்த வாசகத்திலே மார்பை விட்டு முதல்ல சொல்லி பிறகு திருக்கண்கள் மற்ற அவயவங்கள் என அருள் செய்கிறார் ஆழ்வார். அது எதற்காகனா பிராட்டி அங்கே எழுந்தருள் இருக்கிறாள் என்பதனாலே அதை முந்துர அருளி செய்தார் என்று அங்கே மணவாளர்கள் காட்டுகிறார். இப்படிப்பட்டவன் இதபரனாகையாலே இந்த அடியார்கள் தங்களுக்கு நல்லதுன்னு நினைத்து ஏதோ சிலவற்றை ஆசைப்பட அவைகளை எம்பெருமான் தரமாட்டான், மறுத்து விடுவன் என்று அதற்கு திருஷ்டாந்தத்தோடு அருள் செய்கிறார். விளைவதறியாத சிறு பிரஜை, சின்ன குழந்தை, அக்னி தாககம், அக்னி சுடும், நெருப்பு சுடும் என்று அதுக்கு தெரியாது. அதனுடைய ஔஜ்வல்யம், அந்த ஒளி, அந்த வெளிச்சத்தை மட்டும் பார்த்து
அதை விடாதே அதில் விழுவதற்கு அது நினைத்தாலும் அது முயற்சி செய்தாலும் அது பிரஜைக்கு நாசத்தை விளைவிக்கக்கூடியது என தாயானவள் அதில் விழாதபடியாக தடுப்பள் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இத்தால் அவனும் அப்படியே எம்பெருமானும் அப்படியே அவர்கள் அபேட்சித்தாலும் அது கொடாதே மறுத்து விடுவன் என்றதாயிற்று. இதற்கு பிரமாண ஸ்லோகம் என்ன என்னால், யாசிதோபி சதா பக்தைஹி நாகிதம் காரயேத் ஹரிஹி பாலமக்னௌ பதந்தம் தூ மாதா கிம்ன நிவாரையேத். இதே அர்த்தம்தான். யாசிதோபி பக்தர்கள் கேட்டாலும் கூட நாகிதம் காரயேத் சதா எப்பொழுதும் அவர்களுக்கு ஹிதத்தையே நன்மையே செய்யக்கூடியவனான எம்பெருமான் ஹரியான எம்பெருமான். அது எப்படின்னா பாலமக்னௌ பதந்தம் தூ என ஒரு பாலன், அது குழந்தை அக்னியிலே பதந்தம் அது விழுவதற்காக ஓடிச் சென்றால் மாதா கிம்ன நிவாரயத் அவள் தடுக்க மாட்டாளா என அதே விஷயம் பிரமாண ஸ்லோகத்திலே காட்டப்பட்டு இருக்கிறது. இதே போல பிரார்த்தனா பஞ்சகம் என்று எம்பெருமானாரை பற்றி 5 பிரார்த்தனைகளோடு கூடிய ஒரு ஸ்லோகம், அதிலேயும் ஒரு ஸ்லோகம் காண கிடைக்கிறது. அபிப்பிரார்த்தயமானானாம் புத்திரக்ஷேத்ராதி சம்பதாம் குரு வைராக்கியமேவாத்திர ஹிதகாரி யதீந்திரனஹா என ஆச்சரியமான ஸ்லோகம். இங்கேயும் எம்பெருமானாரிடத்திலே விஷயத்தையே வேண்டுகிறார் இந்த ஆச்சாரியர். நானே பிரார்த்தித்தாலும் கூட நீ அவைகளை எனக்கு தரக்கூடாது. புத்திரன் வேணும், மனைவி வேண்டும், வீடு வேணும் என்ன இதெல்லாம் நான் ஏதாவது கேட்டாலும் கூட நீ தரக்கூடாது. இந்த விஷயங்களிலே எனக்கு வைராக்கியத்தை உண்டாக்கி தர வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அடுத்து 21வது பாசுரம் ஆர பெருந்துயரேன்னு தொடங்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்திலே எம்பெருமான் அடியார்களுக்கு எவ்வளவோ துக்கத்தை கொடுக்கிறான். எதற்காக கொடுக்கிறான்னா அவர்கள் நன்மைக்காகத்தான் கொடுக்கிறான் என்ன அந்த விஷயத்தை அருளி செய்கிறார். இங்கே ஆர பெருந்துயரே செய்திடினும் அன்பர்கள் பால் வேரி சரோருகைகோன் மெய் நலமாம் தேரில் பெருதற்கரிதனினும் மைந்தன் உடற்புணை அறுத்தற்கிசை தாதையத்து என. வேரிச்சரோருகை கோன் வேரிச்சரோருகைன்னு பெரிய விராட்டியார், அவளுக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வேரிச்சரோருகை கோன். வேரினா பரிமளம், நல்ல வாசனை. சரோருகை என தாமரைப்பூ. வேரிச்சரோருகைனா சரோருகைனா தாமரைப்பூவில் இருக்கக்கூடியவள். நல்ல வாசனையோடு கூடிய தாமரைப்பூவை இருப்பிடமாக கொண்ட பெரிய விராட்டியார், அவளுக்கு வல்லபனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வேரிச்சரோருகை கோன். அன்பர்கள் பால் தன் பக்கல் பக்தரானவர்கள் விஷயத்தில் ஆர பெருந்துயர் மிகவும் பெருந்துக்கத்தை செய்திடினும் விளைத்த போதிலும் தேரில் ஆராய்ச்சி செய்து பார்த்தோமானால் மெய் நலமாம் மெய்யான ஸ்நேக காரியம், நல்ல ஸ்நேக காரியம்தான் எம்பெருமான் செய்வது, நன்மையைத்தான் செய்கிறான். எது போல வெண்ணில் திருஷ்டாந்தத்தை அருளி செய்கிறார். பொறுத்தற்கு பொறுக்க போகாதென்று அரிதனினும் தோற்றியிருந்தாலும் மைந்தன் புத்திரனுடைய உடல் புண்ணை, அவனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த புண்ணை அறுத்தற்கு சேதிக்கைக்கு வெட்டுவதற்கு இசை தாதை அற்று அனுமதி பண்ணும் பிதாவை போலே. அதாவது ஒரு பிதா தந்தை அவனுடைய குழந்தைக்கு ஏதோ ஒரு புண்ணு இருக்குது, அதை வெட்டி சிகிச்சை பண்ண வேணும் என்னாலும் அதற்கு இசைகிறான் தந்தை. அது மிகவும் வருத்தத்தை உண்டாக்கக்கூடியது தான். அந்த குழந்தைக்கு வலியை பொறுக்க முடியாத வலியை கொடுக்கக்கூடியது தான். இருந்தாலும் தகப்பனார் அதற்கு இசைகிறார். எதனாலேனால் அந்த புண்ணை சரி செய்ய வேணும் என்பதற்காக. இப்படி இவர்களுக்கு நன்மையானது ஏற்பட வேணும், எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு நன்மை ஏற்பட வேணும் என்பதற்காக எம்பெருமான் ஹித புத்தியாலே சில துன்பங்களை கொடுக்கிறான் என அருள் செய்கிறார். வியாக்கியானத்திலே மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். ஆர பெருந்துயரே செய்திடணும். பெரும் துயர் அல்ல, துயர் பெருந்துயர். ஆர பெருந்துயர், துயர்னா துக்கம், பெருந்துயர்னா மகா துக்கம். ஆர பெருந்துயர்னா மிகவும் பெருந்துக்கம் என்று காட்டப்படுது. அதுவும் துயரே செய்திடணும். துயரேனா துயர மாட்டமே கொடுத்துட்ருக்கான். இந்த துயரத்துக்கு நடுவில் ஏதாவது கொஞ்சம் சுகம் போல ஏதாவது ஒன்று இருக்கான்னா அது இல்லை, வெறும் துயரமாகவே இருக்கிறது. துயரே என்ற அவதாரணத்தாலே நடு ஒரு சுக வியவதானம் இல்லாமையை சொல்லுகிறது என்று காட்டியிருக்கிறார் மணவாள மாமுனிகள். செய்திடனும் என்னது, இவர்கள் பிராரப்த கர்ம பலமாய் வந்ததாகிலும் பலப்பிரதன் அவனாகையாலே
அதாவது இதெல்லாம் எதனால் வருகிறதுன்னா, இந்த பக்தர்கள் அவர்கள் முன்னாடி செய்த பாபங்கள், பிராரப்த கர்மத்தினுடைய பலனாக இந்த துக்கங்களை எல்லாம் அவர்கள் அனுபவிக்கும்படியாக எம்பெருமான் செய்கிறான். என்னதான் அந்த பிராரப்த கர்ம பலமாக இருந்தாலும் அந்த பலத்தை கொடுக்கக்கூடியது எம்பெருமான் தானே. எம்பெருமான் எவ்வளோ பாபங்களை மன்னித்து விடுகிறான். பின்னாடி அடுத்த பாசுரங்களில் சொல்ல போகிறார், அவரே தெரிவிக்கப் போகிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். அப்படி அவ்வளவு பாபத்தை போக்கக்கூடியவன் இந்த பிராரப்த கர்ம பலத்தையும் அனுபவிக்காதபடி செய்து விடலாமே. என்னால் அப்படி செய்ய மாட்டான் எம்பெருமான். எதற்காக என்பதை மேலே தெரிவிக்கிறார். இதை கழிக்க வரிதண்டே, எல்லாவற்றையும் கழித்திருக்கான். பூர்வாகம், உத்தராகம், பிராரப்த கண்டங்கள் என எல்லாவற்றையும் எம்பெருமான் கழித்து கொடுக்கிறான் தன்னுடைய பக்தர்களுக்கு, அடியார்களுக்கு. அப்படி இருக்கக்கூடியவனுக்கு இந்த பிராரப்த கர்ம பலங்கு ஏதோ கொஞ்சம் இருக்குது. அதாவது இந்த பிறவியின் போது சில கர்மங்களை கொடுத்து இதை நீ அனுபவி என்று கொடுத்திருப்பான். அது அனுபவிக்க தொடங்கின சில கர்மங்கள் இருக்கும். அந்த கர்மங்களுடைய பலங்களை அனுபவித்துத்தான் போக்க வேண்டும் என இருக்கிறது. அதையும் கழிப்பது எம்பெருமானுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் ஒரு நன்மையை கருதி எம்பெருமான் இவைகளை அடியார்கள் அனுபவிக்கும்படியாக செய்கிறான். என்ன நன்மை என்னால், இந்த உலக விஷயங்களிலே அப்பதான் வைராக்கியமானது பிறக்கும். இந்த ஜென்மத்தின் முடிவிலே முக்தி என அடுத்த பாசுரங்களை காட்டப் போகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே நமக்கு போகமாக நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தால் இங்கேயே இருக்கலாமே என்கிற எண்ணமானது ஏற்பட்டுவிடும். இந்த உலக விஷயங்களிலே ஆசையானது ஏற்பட்டுவிடும். அதில் வைராக்கியம் ஏற்பட்டால்தான் பரமதத்திற்கு செல்ல முடியும். அதனால் இந்த வைராக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக எம்பெருமான் இந்த கட்டங்களை எல்லாம் அனுபவிக்கும்படியாக பண்ணுகிறான் என்று காட்டுகிறார். இதுதான் இவனுக்கு உண்டான பிரகிருதி பிராகிருதங்களில் வைராக்கியத்தை பிறப்பிக்காக செய்கிறதிரே என்று மணவாள மாமுனிகள் அருச்சுகிறார். வேரி சரோருகைகான், இங்கே பிராட்டி சம்பந்தத்தை சொல்ல வேணும். பிராட்டி சம்பந்தத்தை இங்கே ஏன் சொல்ல வேணும் என்னால், அவளும் இதற்கு இசைகிறாள் என்று காட்டுவதற்காக. பெரிய பிராட்டியார் அடியார்களுக்கு துன்பத்தை கொடுப்பதற்கு இசைவலா? ராவணன் உள்ளிட்டவர்களுக்கே நன்மையை உபதேசிக்கக்கூடியவள், எல்லாருக்கும் புருஷகார பூதையாக இருந்து எம்பெருமான் தண்டிக்காதபடி செய்யக்கூடியவள், அவளும் இசைவளா என்னால், எம்பெருமான் அனுகிரகமடியாக செய்யக்கூடியதை அவள் தடுக்க மாட்டாள். எம்பெருமானுடைய நிகிரகம், தண்டனையைத்தான் அவள் தடுப்பள். இதெல்லாம் எம்பெருமான் ஹிதபுத்தியா செய்யக்கூடியது, நன்மை அவர்களுக்கு நன்மை என்று செய்யக்கூடியது. அதை ஒருபொழுதும் அவள் தடுக்க மாட்டாள் என்று காட்டப்பட்டு இருக்கிறது இங்கே வியாக்கியானத்தில். அனுகிரகத்தாலே செய்கையாகையாலே அனுமதி பண்ணி இருக்குமாயிற்று மெய்நலமாம், இது ஸ்நேக காரியம் என்று காட்டியிருக்கிறது. இதற்கு திருஷ்டாந்தம் ஏற்கனவே பார்த்தோம். அதே தான், ஒரு தந்தையானவன் மகனுக்கு பொறுக்க முடியாது என்று தெரிந்தாலும் அந்த ரணச்சிகிச்சை, இந்த ஆப்ரேஷனுக்கு அவனும் சம்மதம் தெரிவிக்கிறான். எதற்காகனா அந்த புண்ணை போக்க வேண்டும் என்பதற்காக. புத்திரனுடைய சரீரத்தில் கிரந்தியை ஹிதபுத்தியாலே சேதிக்கைக்கு அனுமதி பண்ணும் பிதாவை போலே என்கை என விஷயத்தை மணவாள மாமுனிகள் காட்டுகிறார். இது எந்த பிரமாணத்தை கொண்டு அருள் செய்தார்னா அந்த பிரமாண ஸ்லோகத்தையும் மணவாள மாமுனிகள் காட்டுகிறார். ஹரிர் துக்காணி பக்தேபியோ ஹிதபுத்தியா கரோதிவை சஸ்திர க்ஷாராக்னி கர்மாணி ஸ்வபுத்திராய யதா பிதா என இதே அர்த்தம்தான். ஹரியான எம்பெருமான் பக்தர்களுக்கு ஹிதபுத்தியினாலே துக்கங்களை கொடுக்கிறான். எப்படி என்னால், ஒரு பிதாவானவர் தன்னுடைய மகனின் நன்மையின் பொருட்டு சஸ்திர ரணசிகிச்சை ஆபரேஷன் செய்வதற்கு இசையுமா போலே என காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து 22வது ஸ்லோகம். உடைமை நான் என்னும் என்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே சரி, இந்த பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சு தான் தீர்க்க வேணும்னு இருந்ததுன்னா அது இந்த ஜென்மத்துக்குள்ளே தீருமா தெரியாதே, அடுத்த ஜென்மம் எடுக்க வேண்டி இருக்குமா என்று கேள்வியானது எழுகிறது. அதற்கு பதிலாக இருக்கக்கூடியது இந்த பாசுரம். அதாவது பிராரப்த கர்ம அனுபவம் இந்த ஜென்மத்தின் முடிவிலே போய்விடும், அடுத்த ஜென்மம் கிடையாது, ஜென்மாந்தரத்திலே அனுபவிக்க வேண்டாம். எப்பொழுதுனா அவனுடைய திருவடிகளிலே, எம்பெருமானுடைய திருவடிகளிலே சரணம் புகுவாருக்கு இது கிடையாது. அது எப்படி புக வேணும்னா சம்பந்த ஞானத்தோடு எம்பெருமானுடைய திருவடிகளிலே சரணம் புக வேணும் என்று காட்டியிருக்கிறார் பாசுரத்திலே. உடைமை நான் என்னும், உடையான் உயிரை வடமுதரை வந்துதித்தான் என்னும், திடமாக அறிந்து அவன் தன் தாளில் அடைந்தவர்க்கும் உண்டோ பிறந்து படு நீழ்துயரம் பின் என்று பாசுரம். நான் உடைமை என்னும், இதுதான் சம்பந்த ஞானம்.
எம்பெருமானுக்கு நான் சொத்தாக இருக்கக்கூடியவன், நான் உடைமை, நான் சர்வேசனுடைய உடைமை என்றும், உடையான் உடையான் இந்த ஆத்மாவை உடையவன், சுவாமியாக இருக்கக்கூடியவன், உயிரை ஆத்மாவை சம்சாரத்தில் நின்றும் உத்தரிப்பிக்கைக்காக, அதாவது மேலே தூக்கி விடுவதற்காக வடமதுரையிலே எம்பெருமான் வந்து அவதரித்தான், உதித்தான் என்னும், ஆவிர்பவித்தருளின ஸ்ரீகிருஷ்ணன் என்னும் திருடமாக நன்றாக அறிந்து அவன் தன் தாளில் சுவாமியானவன் திருவடிகளிலே சரணம் புகுந்தவர்களுக்கு அடைந்தவர்களுக்கு பின்பு ஒரு ஜென்மம் பிறந்து அனுபவிக்கத்தக்க நீள் துயரம் தீர்க்கமான கர்மம் உண்டா அப்படின்னு கேட்குறார். கிடையாது என்ன அர்த்தம். அதாவது அடுத்த ஜென்மம் எடுத்து அந்த பிராரப்த கர்மங்களை இவன் அனுபவிக்க வேண்டாம். எவன் என்ன அந்த சம்பந்த ஞானத்தோடு எவன் எம்பெருமானை சரணம் அடைகிறானோ, சரணாகதி செய்கிறானோ அவனுக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது. இது பொதுவாக நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான். பக்தி யோகத்தாலே எம்பெருமானை அடைபவர்களுக்கு எந்த பிறவியிலே அந்த பக்தி யோகமானது முடிகிறதோ அது வரைக்கும் அவன் காத்து கொண்டிருக்க வேணும். அந்த பிறவியிலே அவனுக்கு மோட்சமானது கிடையாது. அதிலேயும் சில ஞானத்தோடு செய்தால் உண்டு என்று காட்டப்பட்டிருக்கிறது. எம்பெருமானுடைய அவதார ரகசிய ஞானம், புருஷோத்தம வித்தை, இவைகளோ இந்த ஞானத்தோடு பக்தி செய்தால் அந்த பிறவியிலேயே முக்தி என்னும் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுவாக கிடையாது. ஆனால் சரணாகதனுக்கு இந்த பிறவியின் முடிவிலேயே மோட்சம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. வியாக்கியானத்திலே மணவாள மாமனிகள் அருள் செய்தவற்றை பார்க்கலாம். உடைமை நான் என்னும், நான் உடைமை என்று தன்னுடைய சொத்தையும், அதாவது தான் எம்பெருமானுடைய சொத்து என்பதையும், உடையான் உயிரை வடமுதரை வந்துதித்தான் என்னும், ஆத்மாவை உடையவன் இத்தை சம்சாரத்தில் நின்னும் எடுக்கைக்காக ஸ்ரீ மதுரையிலே வந்து ஆவிர்பவித்து நின்றவனுடைய சுவாமித்துவத்தையும், எம்பெருமான் அவன் நமக்கு சுவாமி, நாம் அவனுடைய உடைமை பொருள், நாம் சொத்தாக இருக்கக்கூடியவர்கள் என்று திடமாக அறிந்து நன்றாக அறிய வேணும். நல்ல விசுவாசம் இருக்க வேணும். அதிலே தத்துவஸ்திதியை ஆராய்ந்தால் இத்தலைக்கு சொத்துவமும் அத்தலைக்கு சுவாமித்துவமும் வியவஸ்திதமாயிரே இருப்பது. உண்மைநிலையை பார்த்தால் அதுதான். ஆகையாலே உடைமையான இவன் இருந்த இடத்தில் வருவானும், இவனை தன்னுடனே சேர்த்து கொள்வானும், சேர்ந்தால் தன் பேராக உகப்பானும் அவனாயுத்து. ஆச்சரியமான விஷயம் இது. பிளலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே அருள் செய்த ஒரு சூர்ணிகனுடைய அர்த்தம். பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனே என்று அருள் செய்கிறார் பிளலோகாச்சாரியர். அதைத்தான் இங்கே காட்டுகிறார். உடைமையான இவன் இருந்த விடத்தே வருவானும். எம்பெருமான் தான் இந்த ஜீவாத்மாவை பெறுவதற்காக இங்கே வடமுதலே வந்து அவதரித்தான் என்னும், இவனை தன்னுடைய சேர்த்து கொள்வானும். சரி, சேர்த்து கொள்வதற்குண்டான காரியங்களை யார் பார்க்குறானோ எம்பெருமான் தான் பார்க்கிறான். சரி, சேர்த்து கொண்டாயிற்று, யாருக்கு சந்தோஷம்னா எம்பெருமானுக்கு சந்தோஷம் என்று காட்டப்படுகிறது. பொதுவாக ஒருவனுக்கு சொத்தாக ஒரு நிலம் இருக்கிறது, அதை இன்னொருவன் அபகரித்து விட்டான் என்னால் அந்த நிலமானது ஒரு காரியமும் செய்யாது. என்னுடைய முதலாளி இவன் தான் அப்படின்ட்டு இந்த நிலம் ஏதாவது காரியம் செய்யுமானா ஒரு காரியமும் செய்யாது. ஆனால் முதலாளி என்ன பண்ணுவான், அவன் நீதிமன்றத்துக்கு சென்று வாதாடி தன்னுடைய நிலம் என்று அங்கே நிரூபித்து அதை பெற்றுக்கொள்வான். ஆக காரியம் செய்யக்கூடியது என்னவோ அந்த முதலாளி தான். அதைப்போல நமக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். சரி, நிலமானது இவனுக்கு வந்து சேர்ந்து விட்டது முதலாளிக்கு. இப்போ நிலம் சந்தோஷப்படுமா, நான் உண்மையான முதலாளிகிட்ட போயிட்டேன் அப்படின்னு அது சந்தோஷப்படாது. அந்த நிலம் கிடைத்ததுனாலே சந்தோஷப்படுபவனும் அந்த முதலாளி தான். அதைப்போல சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஜீவாத்மாக்களை பெற்று அவன் சந்தோஷப்படுகிறான். பிராப்திக்கு உகப்பானும் அவனே. சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கே என்னும் காட்டப்படுகிறது. இந்த சேத்தனான ஜீவாத்மாவை பெறுவது யாருக்கு லாபம்னா எம்பெருமானுக்கு லாபம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இதை இந்த சம்பந்தத்தை சம்சய விபர்யமர அறிகை, ஒரு சந்தேகமும் இல்லாதபடியாக அறிய வேண்டும். இந்த சம்பந்தத்தை அறிந்து அவன் தன் தாளில் அடைந்தவர்க்கும் சுவாமியானவன் திருவடிகளிலே பூர்வ வாக்கிய பிரக்கிரையாலே சரணம் புகுந்தவர்களுக்கும் துவயமந்திரத்திலே பூர்வ வாக்கியம் உத்தர வாக்கியம் என இரண்டாக துவயமானது பிரிந்திருக்கிறது. அந்த பூர்வ வாக்கியத்திலே எம்பெருமானை சரணடைவது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரக்கிரியிலே எம்பெருமானை சரணம் புகுந்தவர்களுக்கு
உண்டோ பிறந்துபடு நீழ்துயரம் பின். அதாவது பின்பொரு ஜென்மம் பிறந்து அனுபவிக்கத்தக்க தீர்க்கமான கர்மம் உண்டோ என்கை. அதாவது சரணாகதனானால் ஆர்த்தராகில் அப்பொழுதே முக்தராகையும், திருப்தராகில் ஆரப்த சரீர அவசானத்திலே முக்தராகையும் ஒழிய ஜன்மாந்தர அன்வயம் இல்லை இரே என்று மணவாளர்கள் சாதிக்கிறோம். ஆழ்வார்களைப் போலே ஆர்த்த பிரபன்னர்கள் இப்பொழுதே எம்பெருமானை பெற்றால் அல்லது தரிக்க முடியாது, உயிரே போய்விடும் என்கிற நிலை, அந்த நிலையை உடையவர்களுக்கு எம்பெருமான் உடனே அந்த பிராரப்த கர்மத்தையும் கழித்து அவர்களை வைகுந்தத்திற்கு அழைத்துச் செல்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட ஆர்த்தியெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ஜென்மத்தினுடைய முக்தி முடிவிலே போனால் போரும்னு திருப்தர்களாக இருக்கக்கூடிய நம்போழ்வாருக்கு எம்பெருமான் இந்த சரீரத்தினுடைய முடிவிலே மோட்சத்திற்கு அழைத்து செல்கிறான் என்று காட்டுகிறார். இதற்கு பிரமாணமாக ஆர்த்தானாம் ஆசுபலதா சகிருதேவ கிருதாஹ்யசௌ திருப்தானாம் அப்படி சந்தூனாம் தேகாந்தர நிவாரிணி என்று இது பகவத் சாஸ்திரமான ஸ்ரீ பாஞ்சராத்திர வச்சனம். அங்கே இந்த பாஞ்சராத்திரத்திலே தான் எப்படி சரணாகதி செய்ய வேணும், இந்த சரணாகதியுடைய சுரூபம் எல்லாம் தெரிவிக்கப்பட்டது. அந்த சாஸ்திரத்திலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆர்த்தானாம் ஆர்த்தர்கள், ஆர்த்தியை உடையவர்கள், அவர்களுக்கு ஆசுபலத்தா உடனே காரியத்தை செய்து கொடுக்கக்கூடியது. திருப்தானாம் அப்படி ஜந்தூனாம் தேகாந்தர நிவாரணி என திருப்தர்களுக்கு, திருப்த பிரபன்னர்களுக்கு இந்த ஜென்மத்தின் முடிவிலே மோட்சமானது கிடைக்கும் என்று காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் ஸ்வஸ்வமாத்மனி சஞ்சாத்தம், ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம் என்ன, இந்த ஆத்மாவுக்கு எது எபெருமானுக்கு சொத்தாக இருக்கக்கூடியது. சுவாமித்துவம் பிரம்மணி ஸ்திதம், பிரம்ம அதாவது பரபிரம்மத்துக்கு சுவாமித்துவம் இருக்கிறது. சுவாமித்துவம் பிரம்மணி ஸ்திதம், அதாவது அந்த பிரம்மந்தான் சுவாமி, இந்த ஜீவாத்மா அதற்கு சொத்தாக இருக்கக்கூடியது. இதுதான் அவர்களுக்கு உண்டான சம்பந்தம். உபயோரேஷ சம்பன்னோ ந பரோபிமதோ மமா ஏன்னா இது விஷ்ணு தர்மத்தினுடைய ஒரு வச்சனம், விஷ்ணு தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு வச்சனம். உபயோரேஷ சம்பன்னோ, இதுதான் இவர்களுக்கு உண்டான சம்பந்தம், வேறு எந்த சம்பந்தமும் எனக்கு இஷ்டமில்லை இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எம்பெருமான் உடையவன், நாம் எல்லாம் உடைமை என்ன, இந்த சம்பந்தத்தோடு எவன் ஒருவன் எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழுகிறானோ அவனுக்கு அந்த ஜென்மத்தின் முடிவிலேயே மோட்சமானது கிடைக்கும் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து 23வது பாசுரம் ஊழிவினை குறும்பர் என்று தொடங்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்திலே ஒரு சரணாகதனானவன் சரணாகதி செய்வதற்கு முன்பு இந்த பிறவிலே எவ்வளவோ பாபங்களை செய்திருப்பான், அவைகளையும் அனுபவிக்க வேண்டுமா என வருந்த வேண்டாம் என்று அருளி செய்கிறார். ஊழிவினை குறும்பர் ஓட்டருவர் எண்ணஞ்சி ஏழை மனமே இனி தளரேல் ஆழிவண்ணன் தன் அடிக்கீழ் வீழ்ந்து சரணன் நிறந்தொருகார் சொன்னதற்பின் உண்டோ துயர் என்று காட்டியிருக்கார். அதாவது ஊழி வினை பழையதாக ஆர்ஜிக்கப்பட்ட சம்பாதிக்கப்பட்ட கர்மமாகிற குறும்பர் சுதந்திரர்கள். இந்த வினையையே சேத்தன சமாதியிலே ஒரு மனிதனாக காட்டுகிறார். குறும்பர் என்ன, ஓட்டருவர் என்ன, ஓடி வந்து நலிவர்கள் என்று அஞ்சி பயப்பட்டு ஏழை மனமே அறிவிலியான நெஞ்சே இனி தளரே, இனிமேல் சோகிக்கவே வேண்டாம். ஆழிவண்ணன் தன் கடல் போன்ற வடிவை உடைய சர்வேஸ்வரனுடைய அடிக்கீழ் திருவடிகளின் கீழே விழுந்து சரணென்னு நீயே எனக்கு சரணமாக வேணும் என்று இறந்து யாச்சித்து ஒரு தடவை சொன்னதற்பின், இந்த வார்த்தையை சொன்ன பின்பு துயர் உண்டோ, கர்மபலமாய் வருகிற துக்கமானது உண்டாகுமா, உண்டாகாது. அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளை ஒரு தடவை சரணாகதி செய்த அவனுக்கு பூர்வ அகமானது இருக்காது, பலனை கொடுக்காது என்று காட்டப்படுகிறது. ஊழி வினை குறும்பர் பழையதாக ஆர்ஜிக்கப்பட்ட கர்மமாகிற குறும்பர். ஊழ் என்கிறது பழைமை, ஊழ்வினை என்று பழமையான வினை. எவ்வளவு காலத்தில் எவ்வளவு வினைகள் செய்திருப்பார்கள் இந்த ஜீவாத்மாக்கள், அந்த வினைகளை சொல்லுகிறார் இங்கே ஊழி வினை என்று. ஊழி வினை குறும்பர் சேதன சமாதியாலே இவர்களையெல்லாம் குறும்பர் என்று தெரிவிக்கிறார். ஓட்டருவர் என்னெஞ்சி ஓடி வந்து நலிவர்கள், வேகமாக நம்மை நலிவர்கள் என்று பயப்பட்டு, கீழ்ச்சொன்ன கர்மங்கள் சீக்கிரகதியாய் வந்து நலியும் என்று பயப்பட்டு,
ஏழை மனமே, அறிவிலியான நெஞ்சே. அதாவது சரண்ய வைபவமும் தெரியாது, சரணாகதியினுடைய வைபவமும் தெரியாது. சரணாகதன் பெரும் பேரு அரிகைக்கு தக்க வளவில்லாத நெஞ்சே என்கை. இந்த நெஞ்சு ஏன் பயப்படுதுன்னா, சரணாகதியினுடைய பெருமை தெரிஞ்சிருந்தால் பயப்பட வேண்டாம். அதே போல் சரண்யனான எம்பெருமான் அவனுடைய பெருமை தெரிஞ்சிருந்தால் பயப்பட வேண்டாம். இந்த சரணாகதன் என்ன பேற்றை பெறப்போகிறான் என்று அது அறிவதற்கு தகுதி இல்லாத நெஞ்சாக இருக்கு. இனி தளரேல், இத்தனை நாளாக நீ தளர்ந்திருந்தாலும் இனி தளரக்கூடாது. மாசுஜகா என்று தெரிவிக்கிறார். நெஞ்சுக்கே மாசுஜகா என்று தெரிவிக்கிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். இனி என்றதின் கருத்தை வியக்தமாக அருளி செய்கிறார். இனின்னு ஏன் சொன்னார், இனிமே பயப்பட வேணான்னு அதை பின்னாடி தெரிவிக்கிறார். ஆழிவண்ணன் கம்பீர ஸ்வபாவன். ஆழினா கடல், கடல் போன்ற கம்பீரமான சுபாவத்தை உடையவன். சமுத்திரைவ காம்பீரியே என எம்பெருமானுடைய குணங்களுக்கு உதாரணங்கள் சொல்லி கொண்டு வரும்பொழுது எம்பெருமானுடைய காம்பீரியத்துக்கு உதாரணமாக கடலை தெரிவிக்கிறார் வால்மீகி பகவான். சமுத்திரைவ காம்பீரியே என, அப்படிப்பட்ட சமுத்திரம் போன்ற கம்பீர சுபாவத்தை உடையவன். அல்லது இப்படி அர்த்தம் வைத்துக்கொள்ளலாம், வண்ணன் என்பதற்கு சுபாவத்தை உடையவன் என கடல் போன்ற சிரமகரமான வடிவை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். கடலை போன்ற திருமேனியை கொண்டவன் கடல் வண்ணன் என எம்பெருமான் அழைக்கப்படுகிறான். கடல் போன்ற நிறத்தை உடையவன் என்ன இப்படி வைத்துக்கொள்ளலாம். சிரமகரமான, எல்லாருடைய சிரமத்தையும் போக்கும்படியாக இருக்கக்கூடிய வடிவை உடையவன். பொதுவாக இந்த லோகத்திலேயே பார்க்கிறோம், ஏதாவது துக்கம் வந்துவிட்டால் உடனே அங்கங்கே கடற்கரைக்கு சென்று தன்னுடைய துக்கத்தை மறப்பது என இருக்கிறது. அந்த கடல் போல இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவனுடைய திருமேனி அனுபவித்தாலே நமக்கு சிரமமெல்லாம் ஆறும்படியாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். சிரமகரமான வடிவு அதை தெரிவிப்பதாகவும் கொள்ளலாம். முதலிலே கம்பீர ஸ்வபாவன் என அந்த அர்த்தம், அடுத்தது இந்த அர்த்தத்தையும் கொள்ளலாம். ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன். தன்னடி கீழ் விழுந்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே சரணாகதி செய்ய வேண்டும். எப்படி செய்ய? ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் என்று திருவங்கை ஆழ்வார் பெரிய பெருமாளிடத்திலே சரணாகதியை அனுஷ்டித்தார் ஏழை ஏதலன் என்கிற பதிகத்திலே. அங்கே ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன்னு அருள் செய்கிறார். இங்கே அதே போல சொற்போக்கு இருக்கிறது. ஆழிவண்ணன்னு சொல்லி தன் அடிக்கீழ் விழுந்துன்னு இருக்கு. இங்கே ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் என்று இருக்கிறது. அதனால் இந்த பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார் மணவாள மாமணிகள். இங்கே ஆழிவண்ணன்னா எம்பெருமான் கடல் போன்ற இருக்கக்கூடியவன். அங்கே கடலில் என்ன இருக்கும் அப்படின்னா ரத்தனங்கள் நிறைய இருக்கும். அந்த ரத்தனங்களுக்கு பிறப்பிடமே கடல் தான். அதைப்போல் அது வாழ்வதும், இந்த ரத்னங்கள் வாழ்வதும் கடலிலே தான். எல்லாரும் விரும்பும்படியாக இருக்கக்கூடியது இந்த ரத்னங்கள். அதை போல் எம்பெருமானிடத்தில் என்ன இருக்குன்னா குணங்கள். குணானாம் ஆகரோ மகான் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம். குணங்களுக்கு பிறப்பிடமாக எம்பெருமான் இருக்கிறான் என்ன, பெருமாள் இருக்கிறார் என்ன. இந்த குணங்கள் எம்பெருமானத்திலே பிறக்கின்றன, எம்பெருமானத்திலேயே வாழ்கின்றன என இந்த குணங்களை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் என்ன. இந்த ஒற்றுமையை பெரியவாச்சான் பிள்ளை ஆழிவண்ணன் நின் அடியினை அடைந்தேன் என்கிற இந்த பாசுர வியாக்கியானத்திலே அருள் செய்கிறார். என்கிறபடியே அவன் திருவடிகளிலே விழுந்து சரணன்னு இறந்து தொமேவ உபாய பூதோ மே பவா என அகிர்புத்ர சம்ஹிதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்கிறபடியே நீயே எனக்கு உபாயமாக வேணும் என்று அர்த்தித்து என்று எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்க வேணும். ஒரு கால் சொன்னதற்பின் சரணாகதி எத்தனை தடவைன்னா ஒரே ஒரு தடவை தான். சரணாகதி ஒரு தடவை செய்ய வேண்டியது சகருதேவன்னு காட்டப்பட்டிருக்கிறது. சகருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிஜ யாஜதேன்னு ஸ்ரீராமச்சரம ஸ்லோகத்திலே எம்பெருமான் அருளி செய்கிறான். அங்கே சக்கரத்துக்கு பல ஆச்சாரியர்கள் பலவிதமான அர்த்தங்கள் காட்டியிருந்தாலும் சக்கரத்து என்பது ஒரு தடவை என, இது சக்கரதேவகி சாஸ்திரார்த்தா என்னும் காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு தடவை செய்யப்பட வேண்டியது என காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி சக்கரத்து உச்சாரணம் பண்ணின பின்பு இப்படி எம்பெருமானிடத்திலே அவனுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி சரணாகதி செய்த பின்பு உண்டோ துயர், அதாவது இப்படி சரணாகதனான பின்பு பூர்வ அகம் பலமாய் வருகிற துக்கம் உண்டோ. சரணாகதனான போதே பூர்வ உத்தராக பிராரப்த கண்டங்கள் எல்லாம் கழியுண்டு போம் என்கிற பிரமாண பலத்தை நினைத்து உண்டோ என்கிறார் என இது பிரமாணங்கள் காட்டுகின்றன. இப்படி
இந்த சரணாகதனானவனுக்கு பூர்வாகம் முன் செய்த பாபங்களை அனுபவிக்க வேண்டாம், பலன்களை அனுபவிக்க வேண்டாம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. திருப்பாவையிலும் நாய்ச்சியார் போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பு என்று அருள் செய்கிறார். போய பிழைன்னு முன்பு செய்த பிழைகள், புகுதருவான் நின்னனவும் அப்புறம் பின்னர் செய்த பிழைகள், இனி செய்யப்போகிற பிராமாதிகமாக, அதாவது கவனக்குறைவாலே செய்யப்படுகிற வாசனையால் ஏதோ பிழைகள் செஞ்சு பழகிட்டோம். அதனால் பிழைகள் கவனக்குறைவினாலே ஏதாவது ஏற்பட்டாலும் அவைகளையும் எம்பெருமான் மன்னித்து விடுகிறான்னு காட்டப்பட்டிருக்கு. புகுதருவான் இன்னும் தீயினில் தூசாகும். ஒரு தீயில பஞ்சை போட்டால் அது இருக்கக்கூடிய இடமே தெரியாமல் அப்படி ஆகிவிடும், உருமாய்ந்து போகும். அப்படி இந்த கர்மங்கள் எல்லாம் ஆகிவிடும் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இதுக்கு பிரமாணங்கள் எல்லாம் காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹா பிரதூயந்தேன்னு சாந்தோக்கிய உபநிஷத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. பஞ்சு எப்படி கொளுத்தப்படுகிறதோ, நெருப்பில் இடப்பட்ட பஞ்சு எப்படி கொளுத்தப்படுகிறதோ அப்படியே உபாசகனுடைய சமஸ்தமான புண்ணிய பாபங்களும் கொளுத்தப்படுகின்றன என்று காட்டப்பட்டிருக்கு. பகவத்கீதையிலும் எம்பெருமான் காட்டியிருக்கிறான் இவ்விஷயங்களை. இது பூர்வ அகத்துக்கு உண்டான பாசுரம். இதற்கு பிரமாணம் என்னன்னா, ஸ்ரீ முகுந்த மாலையிலே குலசேகரர் அருளி செய்த ஒரு ஸ்லோகம், ஆபீர் மந்தமனோ விசிந்திய பகுதா என்ன இந்த ஸ்லோகம். இது எதற்காகனா, ஏழை மனமே இனி தளரேல் என்ன, ஆபீர் மந்தமனோனா ஏழை மனம், மாபீஹி என்று வருந்த வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று காட்டியிருக்கார். அந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்திலேயும் அருளாள பெருமாள் எம்பெருமானார் காட்டி அருள்கிறார். இதற்கு சம்பாதமாக சொல்லுவர்கள் என்று மணவாளமார்கள் காட்டியிருக்கார். அடுத்து 24வது பாசுரம், வண்டுபடி என்று தொடங்கக்கூடிய அந்த பாசுரம். வண்டுபடி துலப மார்பனிடை செய்த பிழை என்று தொடங்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்திலே உத்தர அகத்தை கண்டு பயப்பட வேண்டாம் என தெரிவிக்கக்கூடிய பாசுரம் அது. வண்டுபடி துலப மார்பனிடை செய்த பிழை உண்டு பலவென்று உளம் தளரேல் தொண்டர் செய்யும் பல்லாயிரம் பிழைகள் பார்த்திருந்தும் காணும் கண் இல்லாதவன் கான் இறை என்று காட்டப்பட்டிருக்கிறது. வண்டுபடி தேனை உண்பதற்காக வண்டுகள் படிந்து கிடக்கிற, வண்டுகள் படிந்து இருக்கக்கூடிய துலப மார்பனிடை திருத்துழாயாலே அலங்கிருதமான திருமார்பை உடைய சர்வேஸ்வரன் அவனுடைய விஷயத்திலே செய்த பிழை, செய்த குற்றங்களானவை பல உண்டு என்று, அநேக குற்றங்கள் உண்டு என்று உளம் தளரேல். உள்ளம்னா உள்ளம் என்பது தான் உளம்னு இங்கே வந்திருக்கு. மனசே தளராதேகொள், தளர வேண்டாம். இறை தொண்டர், அதாவது எம்பெருமான் இறைங்கிறது சர்வசுவாமியானவன். தொண்டர் செய்யும் தன் மக்கள் பக்தரானவர்கள் செய்யும் பல்லாயிரம் பிழைகள் பார்த்திருந்தும் அநேகமாயிரம் குற்றங்களை சர்வஜனாகையாலே பார்த்து கொண்டிருக்கச் செய்தேயும் காணும் கண் இல்லாதவன் கான், அதாவது அந்த பிழைகளை தரிசிக்கும் ஞான ரூபமான கண்ணை உடைத்தாகாதவன் கான் என்று காட்டப்பட்டிருக்கிறது. வியாக்கியானத்திலே வண்டுபடி துலப மார்பனிடை செய்த பிழை, மதுபானார்த்தமாக வண்டுகள் சர்வகாலமும் படிந்து கிடக்கிற திருத்துழாயாலே அலங்கிருதமான திருமார்பை உடையவன் விஷயத்தில் செய்த குற்றங்களானவை. இந்த தேனை உண்பதற்காக திருத்துழாயிலே படிந்து கிடக்கின்றன வண்டுகள். அப்படிப்பட்ட திருத்துழாயை அணிந்து கொண்டிருக்கிறான். அதனாலே அலங்கிருதமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அலங்கிருதமான திருமார்பை உடையவன். அவன் விஷயத்திலே, அந்த எம்பெருமான் விஷயத்திலே செய்த குற்றங்களானவை. எதற்காக இப்போ இந்த விசேஷனம்? எம்பெருமான் திருத்துழாய் மாலை மார்பிலே அணிந்து கொண்டிருக்கிறான், அதிலே தேன் வெள்ளமிடுகிறது. எதற்கு இந்த விசேஷனம் என்னால், எம்பெருமான் இப்படி அலங்காரங்கள் செய்து கொள்வது எதற்காகனா, அடியார்கள் தன்னை அனுபவிப்பதற்காக, அடியார்களுக்காகத்தான் இவன் எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறான் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இவனுக்குன்னு தேகம் தேவையில்லை, இவனுக்குன்னு அலங்காரங்கள் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எல்லாம் அடியார்களுக்காகத்தான் அவன் வைத்து கொண்டிருக்கிறான் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதே கருத்தோடு அருளி செய்கிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். சர்வகாலமும் தன்னை அலங்கரித்து கொண்டிருக்குவான். அதாவது சரணாகதர்கள் தன்னை அனுபவிக்கணுங்கிறதுக்காக எப்பொழுது அலங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவன். அவர்கள் பிராமாதிகமாக, அதாவது கவனக்குறைவாலே செய்யக்கூடிய குற்றங்களில் கண் வையான் என்று தோற்றுகைக்காக காட்டப்பட்டிருக்கிறது. உண்டு பலவெண்ணு,
இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிரகிருதியோடு சேர்ந்து இருக்கிறார்கள், இந்த உடலோடு இருக்கிறார்கள். இந்த சரீர சம்பந்தம் இருக்கும் வரையிலே ஏதாவது கவனக்குறைவாலே பிழைகள் நேரத்தான் செய்யும். அதுவும் எப்படி நேரும்னால் மனோபாக்காயங்களாலேயும் நேரும், முக்கரணங்களாலேயும் மனசாலேயும் பாபங்கள் நேரிடலாம், வாக்கு பேச்சினாலேயும் ஏற்படலாம், உடலாலேயும் பாபங்கள் செய்வர்கள். இப்படி மூன்றும் இருக்கலாம். பல உண்டென்று ஒன்றும் செய்ய கடவோம் அல்லோம் என்று இருந்தாலும் நாம் இந்த மனோவாக்காயங்களால் எந்த குற்றமும் செய்ய வேண்டாம், செய்யக்கூடாதுன்னு நாம் நினச்சிருந்தாலும் பிராமாதிகமாக வந்து புகுகிறவை பல உண்டே. எவ்வளவோ கவனக்குறைவனால் எவ்வளவோ குற்றங்கள் நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அத்தை நினைத்து உளந்தளரேல் நெஞ்சே தளராதே கொள். உளம் என்று உள்ளம் என்றபடியாய் என்று உள்ளத்தை சொல்லுகிறது. தொண்டர் செய்யும். எதனால் இப்படி தளராமல் இருக்கலாம்னு சொல்கிறாய் என்னால் மேலே தெரிவிக்கிறார். தொண்டர் செய்யும், தன் பக்கள் பக்தரானவர்கள் செய்யும், சேஷபூதரானவர்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். பல்லாயிரம் பிழைகள். இந்த குணத்திரயாசிரியமான தேகத்தோடு இருக்கிறனால இந்த தேகம் முக்குணமயமானது, 3 குணங்களோடு கூடியது, சத்துவம் ரஜசு தமசுன்னு. இப்போ சத்துவகுணம் தலையெடுத்தால் நல்லதை செய்கிறோம், அதே ரஜோகுணம் தமோகுணம் தலையெடுத்தால் அதற்குண்டான காரியங்களிலே எழுகிறோம். இப்படி ரஜசு தமசுக்களாலே கலங்கி கரணத்திரயத்தாலும் பிராமாதிகமாக கவனக்குறைவினாலே நாள்தோறும் செய்யும் அவை அநேகமாகையாலே அநேகமாயிரம் பிழைகள் என்கிறார். பிழைனா குற்றம் இங்கே. இதனாலே அகிருத்திய கரணம், கிருத்திய அகரணம், பகவதபச்சாரம், பாகவதபச்சாரம், அசஹ்யாபச்சார ரூப நானாவிதானந்தாபச்சாரான்னு சரணாகதி கத்தியத்திலே எம்பெருமானார் அருளி செய்கிறார். அகிருத்தியகரண, கிருத்தியாகரண, பகவதபச்சார, பாகவதாபச்சார, அசஹ்யாபச்சார ரூப நானாவிதானந்தாபச்சாரான் என்று எல்லாவற்றையும் நினைக்கிறது, சொல்லுகிறது. அதாவது அகிருத்திய கரணம் சாஸ்திரங்களில் செய்யக்கூடாதுன்னு என்ன தடுத்திருக்கும், அதை செய்வது அகிருத்திய கரணம். சரி, இதை செய்தாக வேணும் என்று நிர்பந்தித்திருக்கும், அதை செய்யாமல் இருப்பது அது கிருத்திய அகரணம். அது தவிர பகவான் விஷயத்திலே அபச்சாரப்படுவது, பாகவதர்கள் விஷயத்திலே அபச்சாரப்படுவது, அசஹ்யாபச்சாரம்னா எம்பெருமானாலே பொறுக்க முடியாத அபராதம். சர்வசகிஷ்ணுன்னு எம்பெருமான் எல்லாவற்றையும் பொறுக்கக்கூடியவன், அவனாலேயும் பொறுக்க ஒண்ணாத பாபங்கள் அது அசஹ்யாபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நானாவித அனந்தாபச்சாரான், பலவிதமான எண்ணிறந்த அபச்சாரங்கள் என்று எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்திலே அருளி செய்கிறார். இதெல்லாம் செய்து கொண்டிருக்க செய்தேயும் காணுங்கண் இல்லாதவன் கான் இறை. அதாவது அவர்கள் செய்யும் பிழைகளை தரிசிக்கும், அதாவது பார்க்கக்கூடிய கண் இல்லாதவன். கண் இல்லாதவன்னா இந்த கண் இல்லாதவன் அர்த்தம் அல்ல, ஞானத்தை அதிலே செலுத்த மாட்டான்னு என்ன அர்த்தம். எம்பெருமானுக்கு சர்வஜன் என்ன சாஸ்திரங்கள் எம்பெருமானை சொல்லுகின்றன, எம்பெருமானை சர்வசக்தி என்று சொல்லுகின்றன. சர்வஜானவனுக்கு ஒரு அஜ்ஞானம் இருக்கிறது, சர்வசக்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஒரு அசக்தி இருக்கிறது என ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். அதாவது அடியார்கள் அவர்களுடைய தோஷத்தை அவன் காணாதிருக்கக்கூடியவன், அதனால் அந்த விஷயத்திலே அவன் அஜ்ஞானத்தை கொண்டவன். சர்வஜனுக்கு ஒரு அஜ்ஞானம். என்ன அஜ்ஞானம்னா பக்தர்கள் செய்யும் பிழைதான் அந்த அஜ்ஞானம், அவிஜ்ஞாதா என எம்பெருமான் சொல்லப்படுகிறான். ஸ்ரீ சஹஸ்ரநாமத்திலேயே அப்படி ஒரு திருநாமத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்து சர்வசக்தியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவனுக்கு என்ன அசக்தினா அடியார்களை தண்டிப்பதிலே அசக்தி என்ன இப்படி காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி ஆசிரியர் செய்யும் குற்றங்களில் அவிஜ்ஞாதாவாய் இருக்கும் என்றதாயிற்று இறை என்று ஈஸ்வரன் என்னவுமாம் என்று காட்டியிருக்கிறார். இப்படி இந்த பாசுரத்திலே எந்த பிரமாணத்தை கொண்டு இந்த பாசுரத்தை அருளி செய்திருக்கிறார் என்பதை மணவாள மாமனிகள் காட்டுகிறார். அவிஜ்ஞாதாகி பக்தானாம் ஆகசு கமலேக்ஷணா சதா ஜகத் சமஸ்தஞ்ச பஷ்யன் அப்பி ஹிருதிஸ்திதா என எம்பெருமான் கமலேக்ஷணன், புண்டரீகாட்சனான எம்பெருமான் தாமரை கண்ணன், அவன் பக்தர்களுடைய அதாவது பாபங்கள் அதிலே அவிஜ்ஞாதாகி அவன் அறியாதவனாகத்தான் இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்னா அடியாருடைய ஹிருதயத்திலே இருந்தாலும் கூட, உலகம் மொத்தத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட அடியாருடைய குற்றங்களை அவன் காண்பது இல்லை என்று இந்த அர்த்தமானது இந்த பாசுரத்திலே காட்டப்பட்டு இருக்கிறது. இதற்கு அடுத்த பாசுரம் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு உயிரான பாசுரம். எம்பெருமான் வாத்சல்யத்தாலே இந்த தோஷங்களையே போக்கியமாக கொள்ளுகிறான் என்கிற அர்த்தமானது அடுத்த பாசுரத்திலே காட்டப்படுகிறது. இப்படி 17வது பாசுரம் தொடங்கி 24வது பாசுரம் வரை சுருக்கமாக அடியேன் விண்ணப்பித்தேன்.
அதிலே 17வது பாசுரத்திலே முதலிலே ஒன்றிடுக விண்ணவர்கோன் செல்வம் என்ன இந்திரன் அவனுடைய ஐஸ்வர்யம் கிடைத்தாலும் சரி, அந்த ஐஸ்வர்யத்தை இழந்தாலும் சரி, தீர்க்கமான ஆயுசு இருந்தாலும் சரி, மரணம் இன்றே நேர்ந்தாலும் சரி, அதனாலே ஒரு கர்வமோ ஒரு துக்கமோ சொரூபத்தை நன்றாக உணர்ந்தவனுக்கு ஏற்படாது. இந்த துக்கமானதோ இல்லை சந்தோஷமோ ஏற்படாது என்ன இது 17வது பாசுரத்திலே பார்த்தோம். அடுத்து 18வது பாசுரம் ஈனமிலா வன்பர் என்ன சம்சாரிகள், எம்பெருமானிடத்திலே ஈடுபாடு அற்றவர்கள், அவர்களுடைய சம்பந்தத்தை துறந்தால்தான் எம்பெருமான் சுலபனாக கிடைப்பான். இது யாருக்குன்னா பக்தர்களுக்கு, எம்பெருமானிடத்தில் அனன்ய பக்தியை கொண்டவர்களுக்கும் கூட எம்பெருமான் விஷயத்திலே ஈடுபாடு அற்றவர்களுடைய தொடர்பை விட்டாலொழிய எம்பெருமான் சுலபனாக மாட்டான் என்ன அந்த அர்த்தமானது காட்டப்பட்டது. அதுக்கு அடுத்த பாசுரத்திலே நல்ல புதல்வர் மனையாள் என்ன இப்படி நல்ல புத்திரர்களோ மனைவியோ கிரகமோ க்ஷேத்திரமோ மாடோ செல்வமோ இது எல்லாமே அல்லல் என்ன அக்னி ஜுவாலை போலே தப்பிக்கக்கூடியது என்கிற நிலை எவனுக்கு வந்திருக்கிறதோ அவனுக்கு உடனே முக்தியானது கிடைத்துவிடும், சீக்கிரமாக கிடைத்துவிடும் என்ன இந்த விஷயம் காட்டப்பட்டது. அடுத்தது 20வது பாசுரத்தில் எம்பெருமான் பக்தர்கள் ஏதாவது வேண்டினாலும் அறிவிலாத்தனத்தாலே தனக்கு நன்மை செய்யாதவற்றை விரும்பினாலும் கூட எம்பெருமான் அதை கொடுக்க மாட்டான் என்கிற விஷயமானது காட்டப்பட்டது. அடுத்தது எம்பெருமான் பெருந்துயரே செய்திடணும் என்ன தன்னுடைய பக்தர்களுக்கு எவ்வளவோ துயரங்களை கொடுத்தாலும் கூட அது நன்மைக்காகத்தான் ஹிதபுத்தியாலே கொடுக்கிறான். அதற்கு ஒரு திருஷ்டாந்தமும் காட்டினார். ஒரு தந்தையானவன் தன்னுடைய புத்திரனுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னா அதை வெட்டுவதற்கு அனுமதிக்கிறான். அது புத்திரனுக்கு வழியைத்தான் கொடுக்கும், ஆனால் அது நீண்ட கால நன்மையை கருதி இந்த காரியத்தை செய்கிறான். அதைப்போல எம்பெருமான் ஹிதபுத்தியாலே இவர்களுக்கு இந்த மாதிரியான பிராரத்த கர்ம பலன்களை அனுபவிக்கும்படியாக பண்ணுறான். எதற்காகனா இந்த பிரகிருதி பிராகிருதங்கள் இதிலே ஒரு வைராக்கியமானது ஏற்பட வேணும் என்பதற்காக இவைகளை கொடுக்கிறான். அதுக்கு அடுத்தது சரி இப்படி கொடுக்குறானே அப்போ இந்த ஜென்மத்தோடையா இல்லை அடுத்த ஜென்மத்திலையும் அந்த பிராரப்த பலன்கள் தொடருமா என்னால் அது உடையான், எம்பெருமான் உடையான், நாம உடைமை என இந்த சம்பந்தத்தை உணர்ந்து எம்பெருமான் திருவடிகளே சரணாகதி செய்தால் அது பிறந்து படும் நீள் பின் உண்டோ என திருப்பி பிறந்து நாம் துன்பத்தை அடைய வேண்டாம். எம்பெருமானுடைய திருவடிகளிலே சம்பந்த ஞான பூர்வகமாக எம்பெருமானை சரணாகதி செய்ய வேணும், எம்பெருமான் திறத்திலே சரணாகதியை அனுஷ்டிக்க வேணும் என்று காட்டினார். அதுக்கு அடுத்தது சரி இப்படி அடுத்த ஜென்மம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அடுத்தது பூர்வகம் இருக்கே, ஏற்கனவே எவ்வளவோ பிழைகள் பழையதான பிழைகள் செய்திருக்கிறோமே அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டுமானா அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டாம் என்பதை 23வது பாசுரத்தில் ஆழிவண்ணன் தன் அடிக்கீழ் விழுந்து சரணன் இருந்தொருகால் சொன்னதற்பின் உண்டோ துயர் என்ன எம்பெருமான் விஷயத்திலே அவனுடைய திருவடிகளிலே விழுந்து சரணம் என்று ஒரு தடவை சொன்னால் போரும், இந்த துயரங்களை பட வேண்டாம் என பூர்வ அகமானது இவனை படுத்தாது என்ன தீயிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும் என்று பார்த்தோம். அடுத்தது 24வது பாசுரம் கடைசியாக பார்த்த பாசுரம் அது உத்தரகமானது, இவனை அண்டாது, அதனுடைய பலனானது இவன் அனுபவிக்க வேண்டாம், காணும் கண் இல்லாதவன் கான் இறை என அடியார்களுடைய பல ஆயிரமான குற்றங்கள் அதை காணமாட்டான் எம்பெருமான் என்ன இந்த விஷயமானது இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்பட்டது. அடியேன் சுருக்கமாக இந்த விஷயங்களையெல்லாம் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். இதில் எவ்வளவோ பிழைகள் இருந்திருக்கும், அந்த பிழைகளையும் அடியார்கள் பொறுத்தருளுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடியார்கள் அவர்களுடைய பிழைகளை எம்பெருமான் பொறுத்தருள்வான் என்று பார்த்தோம். இப்போ அடியார்களான நீங்கள் எல்லாரும் அடியேன் செய்த பிழைகளை பொறுத்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். அருளாள பெருமாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். திருவாழும் தென்னரங்கம் சிறக்க வந்தோன் வாழியே, தென்னருளாளர் அன்பால் திருந்தினான் வாழியே, தருவாழும் எதிராசன் தாளடைந்தோன் வாழியே, தமிழ்ஞான பிரமேயசாரம் தமர்குறைப்போன் வாழியே, தெருளாரும் மதுரவினிலை தெளிந்தோன் வாழியே, தேசுபொலி மடந்தன்னை சிதைத்திட்டான் வாழியே, அருளாள மாமுனியாம் ஆரியந்தாள் வாழியே, அருள் கார்த்திகை பரணியோன் அனைத்தூழி வாழியே. ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும்,
பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே